அவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தவர்களே, جلس رسول الله صلى الله عليه وسلم على المنبر وجلسنا حوله. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் அமர்ந்தார்கள், நாம் எல்லாம் அவரை சூழ்ந்து உட்கார்ந்து கொண்டிருந்தோம். பொதுவாக நம்முடைய பண்பை, அதாவது வருத்தம் உள்ளவங்க சாமி கொள்ளலாம், மற்ற எல்லாரும் முன்னாடி நீங்கள் அங்கங்கே எவ்வளோ இடம் இருக்கலாம், முன்னாடி வந்து இருந்தீங்கன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை அரவணைத்துக் கொள்வதாக ஒரு செய்தி சொல்லுங்கள். அல்லாஹ் முன்னாடி வரக்கூடியவர்களை அந்த செய்தியில் 3 செய்திகள் வருகிறது. அதில் ஒன்று தான் முன்னாடி வரக்கூடியவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிகிறார். அல்ஹம்துலில்லாஹ். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وما بعد. எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் நாம் எல்லாம் நோன்பு பிடித்தவர்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு தாலாவை நெருங்க வேண்டும் என்ற நோக்கில் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் ஐஜிசி உடைய ஒரு மூத்த தலைவர் அவர் இறந்த செய்தி, மையத்தவருடைய ஜனாசா 11 மணிக்கு அடக்கம் செய்வதான அந்த அறிவிப்பை சொன்னார்கள். அவருக்காக பிரார்த்திக்குமாறு சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் இறைவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியை அர்ப்பணித்தால், இன்றைக்கு ஒரு 10-20 பேர் இங்கே அமர்ந்து நீங்கள் அவருக்காக பிரார்த்திக்கிறீர்கள். இது ஒரு பெரும் பாக்கியம். நம்முடைய வாழ்விலும் நாம் நமக்காக பிரார்த்திக்கக்கூடிய சில சகோதரர்களை விட்டு போகணும், அதற்காக நாம் பணிபுரியணும் என்று இந்த நேரத்தில் நாம் உறுதி கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பு சகோதரர்களே, அதாவது இன்று நாம் பேசப்போவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இதையும் விட எனக்கு தெரியாது தி கிரேட்டஸ்ட் விக்டரி. பெருமானார் மரணிப்பதற்கு முன்னாடி 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த மிக பெரும் வெற்றி, இதையும் விட ஒரு வெற்றியை நான் எங்கேயும் படிக்கவில்லை. இது ஒரு மிக பெரும் வெற்றியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா ஃபத்ஹ் 48வது அத்தியாயம், வீட்டுக்கு போய் நான் பேசியதற்கு பிறகு உங்களுக்கு நேரம் கிடைக்கிற நேரம் 48வது அத்தியாயத்தை பெறட்டுங்க. முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் படிச்சு பாருங்க. அந்த அத்தியாயம் மிகவும் ஆச்சரியமான அத்தியாயம். அந்த அத்தியாயத்தை படித்தால், அதை சரியான முறையில் நீங்கள் படித்தால், அது ஒரு அத்தியாயம் இஸ்லாத்தை பொய்ப்பிக்க முடியாத வரிகளால் நிரம்பியிருக்கிறது. அவ்வளவு முன்னறிப்பு நடக்க போகிற வெற்றிகள் பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக அற்புதமாகவே சொல்லியிருக்கிறார். மிகவும் அருமையான ஒரு அத்தியாயம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதை விளக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கு தர வேண்டும். வெற்றி என்ன? அதாவது சாதாரண ஒரு டீச்சர் வகுப்பு நடத்த சொல்ல, ஒரு ஆசிரியர் வகுப்பு நடத்தினா மேக்ஸ் டீச்சர் மேக்ஸ் பாடம் நடத்துறாரு. ஒரு மாணவன் 100க்கு 100 புள்ளி எடுத்துட்டான். அவர் படிச்சு கொடுத்து டியூஷன்லாம் போகல, அவர்கிட்ட மட்டும்தான் படிச்சிருக்கிறாங்க. இப்ப அவர் வெற்றி கண்டவரா இல்லையா? அவர் வெற்றி அடைஞ்சார். என்ன, ஒரு மாணவர் 100க்கு 100 எடுத்துட்டாங்க. ஆனா அவர்கிட்ட படிச்ச ஒரு 30 மாணவர்கள் இருக்கிறாங்க. 30 பேருமே 100க்கு 100 எடுத்தா அவரை பத்தி என்ன சொல்லுவாங்க? பெஸ்ட் டீச்சர் என்பாங்க. 30 பேர் 100க்கு 100 எடுத்துட்டாங்கப்பா. இன்னொரு டீச்சர் இருக்கிறார், அவர் ரொம்ப திறமைசாலி, ஆனா அவர்கிட்ட படிச்சவங்க எல்லாம் அந்த மாதிரி வெற்றி பெறல, அந்த மாதிரி மார்க்ஸ் எடுக்கல. 100க்கு 100 மார்க்ஸ் எடுத்தா, அது மாதிரி வகுப்புல எல்லாரும் எடுத்தா அவர் தான் வெற்றி, அவர் தான் பெஸ்ட் டீச்சர். அப்படி ஒரு டீச்சர் உலகத்துல பார்க்க முடியாது. ஏன்னா இந்த கிளாஸ்ல 4 பேர் ஃபெயிலா போயிடுவாங்க. பெருமானாரை அல்லாஹ் ஒரு ஆசானாக அனுப்புறார்.
அனுப்பினா இப்பதான் அந்த வெற்றி நடக்க போகுது. என்ன வெற்றி? இதெல்லாம் நம்ம வெற்றியான்னு பார்ப்போம். வெற்றி என்னன்னு முதல்ல நம்ம புரியணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அமெரிக்கா சொல்ற, ஐரோப்பா சொல்ற, வெஸ்டர்ன் வேர்ல்ட் சொல்ற வெற்றி நமக்கு வெற்றியாக புரிந்தால் அங்கதான் நமக்கு பிரச்சனை இருக்கு. நாங்க குர்ஆன் ஊடாக பார்க்கணும். உலக மக்கள் எல்லாம் சொல்றது நமக்கு சரியா படவே கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உலக மக்களுக்கு ஒன்று வெற்றியா இருக்கும், எங்களுக்கு இன்னொன்று வெற்றியா இருக்கும். ரெண்டுமே டிஃபரன்ஸ். இப்ப அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன பிள்ளைகளை விளையாட விடுவாங்க. ஹியூமன் ரைட்ஸ் பா. ஆமா, சின்ன பிள்ளை விளையாடணும், நல்ல விளையாட்டு பொருட்கள்லாம் எடுத்து விளையாடணும். அதே விளையாட்டை வயசு வந்த குமரி பெண்களுக்கு வச்சிருக்கிறாங்க. அதுக்கு அந்த விளையாட்டு விளையாடாட்டி ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் என்றாங்க. மனித உரிமை மீறலாம். அவனுக்கு படுற மாதிரி நமக்கு பட்டுச்சுன்னா பெரிய ஒரு ஆபத்துல போய் சிக்கும். அங்க கிளப் வச்சிருக்கிறாங்க. எப்படி கிளப் வச்சிருக்கிறாங்கன்னா, அதாவது வயசுக்கு வந்து பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க கிளப் இருக்கு. நைட் கிளப் தான் அவங்க லைஃப். இரவுல போய் அவங்க கிளப்ல போய் ஆம்பளை ஒரு கிளப்ல பொம்பளை ஒரு கிளப்ல 2 பேரும் குடிச்சு பெஸ்டியோட உட்கார்ந்துட்டு ராத்திரிக்கு வீட்டுக்கு வருவாங்க. யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இருக்கும். எடுத்து போன்ல பாஸ்வேர்டு நினைச்சிட்டாங்கன்னா கேட் திறந்துரும், வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. அவங்க கண்டுபிடிச்ச புதிய கிளப் என்ன தெரியுமா? ஒரு பிள்ளை குமரி பெண்ணாயினா குமரி வயசுக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எங்க கல்ச்சர் ஒரு பக்கம் விட்டுருங்க. அவங்க உமா கார்ல போட்டுட்டு அவங்க தான் இது நீங்க செய்வீங்களான்னு யோசிச்சு பாருங்க. நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? அவங்களுக்கு சரியா படுறதெல்லாம் எங்களுக்கு சரியா பட்டுச்சுண்டா முடிஞ்சு போச்சு. உமா கார்ல போட்டுட்டு போய் கிளப் வாசல்ல இறக்கி விடுறாங்க. யார? மகளை சொல்லி அனுப்புவாங்க. அப்பா, take your safety precautions, don't be pregnant, ma, enjoy yourself. Enjoy yourself, don't be pregnant, take your safety precautions. Safety precautions எல்லாம் எடுத்து உள்ள போன ஒரு தாய் சொல்ற, வல்லாஹி இந்த பூமிக்கு மேல் அது நடந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. உங்க மகளுக்கு உங்களால் அப்படி செய்ய முடியுமா? சொல்ல முடியுமா? உங்க மனைவி சொல்வாங்களா? திஸ் இஸ் வெஸ்டர்ன். இதுதான் மேற்கத்திய உலகம். நன்றா புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு சரியா படுறதெல்லாம் எங்களுக்கு சரியா பட்டா அழிஞ்சிடும் இந்த பூமி. பட்டு பயங்கரமா அவர்கள் எந்த அளவுக்கு சொல்ல இயலாது. அது சொன்னா தனியா அதான் போயிடும். அதனால சொல்றேன், எது வெற்றி? ஒரு ப்ரொஃபசர், நான் ஆச்சரியப்படுறேன். இன்னைக்கு ஒரு 15 இயர்ஸ்க்கு மேல எனக்கு ஞாபகம் 2008 இருக்கேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆபீஸ்ல இருக்கிறேன். வர்றாரு, வந்து இவ்வளவு நீண்ட தாடி, ஸ்ரீலங்காவர், அமெரிக்காவில் ஒரு பல்கலைக்கழகத்தில் கணிதத்துறை பேராசிரியராக நிற்கிறார். வல்லாஹி நான் ஆச்சரியப்பட்டேன். இந்த பெரிய தாடியோட நீங்க அமெரிக்கா பல்கலைக்கழகத்தில், அதுவும் இந்த துறையில கணிதத்துறையில் ஒரு பெரிய பேராசிரியர் இருக்கிறீங்கன்னு ஏன்னா அவங்க ஃபேமிலி ஸ்ரீலங்கா. அவங்க என்னை பத்தி சொல்லி தான் அவர் ஸ்ரீலங்கா வந்துட்டு அவரோட மகனை கூட்டி வந்திருந்தார் ஒரு சின்ன கவுன்சிலிங். ஜஸ்ட் 14 இயர்ஸ். அந்த கவுன்சிலிங் ஃபெயிலியர், என்னால் பண்ணவே முடியல. அவ்வளோ அடமன், அந்த அளவுக்கு அவ்வளோ கடுமையாக இருந்துச்சு. ஸ்மோக் பண்ணுறாரு, அதான் கூட்டிட்டு வந்தாரு. என்னால் அவரோட பேச முடியல, நான் அனுப்பிட்டேன். ஸோ நான் சாப்டர் அவரோட பேசுகிற நேரம் உண்மையாக அவர் சொன்னார், நான் லைஃப்பில் சில ராங் டிசிஷன் எடுத்துட்டேன். நான் அசந்து போயிட்டேன். வெஸ்டர்ன் வேர்ல்டு, என் ஒய்ஃப் வெஸ்டர்னைஸ் ஆகிட்டா, இது என் மகன். எங்கள் கல்ச்சரில் அப்பாவுக்கு முன்னாடி எப்படி பேசணும் ஒரு முறை இருக்கு. 14 ஸ்மோக் பண்றான், கட்டுப்படுறானே இல்லை, சரியான ஸ்டபானா இருக்கிறான், அடமனா இருக்கிறான். என்ன பண்றது? எங்க வைஃப் டோட்டலா வெஸ்டர்னைஸ் ஆயிட்டா. எனக்கு நிறைய பணம் இருக்குது, ஆனா என் லைஃப்ல நான் எடுத்த ஆகப்பெரிய ராங் டிசிஷன் இது. ஸோ உலகத்துல யாராவது ஸ்ரீலங்கா ஒரு ஆள்கிட்டயோ இந்தியா ஒரு ஆள்கிட்டயோ கேட்டீங்கன்னா, ப்ரொஃபசர் இஸ் a very lucky person. எவ்வளோ லக்கி, அவர் மல்டி மில்லியனர். அவர் சொல்றாரு, எனக்கு குடும்பத்தோட வாழ கிடைக்கலப்பா, நான் இஸ்லாத்தோடு நிற்கிறேன், என் குடும்பத்தில் யாரும் இஸ்லாத்தோட இல்லை, நான் மனவேதனை படுறேன், நான் சின்னத்தில் வளர்ந்தது இஸ்லாமிய அடிப்படையில். அவர் தாடி அதை காட்டி கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆளுக்கு இது வெற்றியா தோணும், இன்னொரு ஆளுக்கு இது ஃபெயிலா தோணும். ஒரு முஸ்லீமை கூட்டிட்டு போய் ஃபிரௌன்ட பேலஸை காட்டி, இந்த பேலஸ்ல எல்லாமே இருக்குப்பா, அவங்க போடுற தங்கத்தை நாங்க போட்ட இன்னைக்கு எங்க தலை இப்படி குளிஞ்சிடும். அவ்வளவு பாரம், அவ்வளவு பாரம். அந்த எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. தங்க கரண்டிகள் எல்லாம் பிரமிடை பத்தி எல்லா வகையிலும் ஆய்வு நடந்துட்டு இருக்குது.
வேர்ல்ட்ல உள்ள, அதாவது 7 அதிசயம் என்றாங்க, 8 என்றாங்க, பிறகு 9 என்றாங்க. அது அத்தனையும் பிரமிட் வந்துடும். உலகத்துல எண்ணி பார்த்த அதிசயத்துல பிரமிட் வந்துடும். பிரமிட்ல உள்ள நிறைய விஷயம் சொல்றாங்களா, அந்த பிரமிட்ல என்னெல்லாம் அவங்க எல்லாம் பண்ணினாங்க, இதெல்லாம் பண்ணி சொல்றாங்க. அந்த தங்க மாலைகள் அவங்க களத்தை குனிய வச்சு நாங்க போட்டோம், அவங்க போட்டி பாரமான தங்கங்களை போட்டிருக்கிறாங்க. எல்லாம் அந்த மாதிரி பயன்படுத்திருக்கிறாங்க. எல்லாம் ஹை பண்ணிட்டு சொல்றாங்க. அப்ராக்சிமேட்லி more than 3000 years முன்னாடி அவங்க எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த பேலஸ் ஒரு ஆளு காட்டினீங்கன்னா, ஐரோப்பா ஒரு ஆளை கேட்டீங்கன்னா எப்படி சோல்டாக்கிடுவார், அவர் வேர்ல்ட்ல வின் பண்ணிட்டாருன்னு. அப்படியே அவர் பக்கத்துல கொண்டு போய் அதே பேலஸ்ல வந்து வெளியே போய் மதியன்ல மேல ஒரு துண்டை போட்டு கையில ஒரு கைத்தறி எடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தை காட்டினார். இவர் தான் இதுக்கு முன்னாடி பிரின்ஸா இருந்தவர். அவர் அப்படியே மதியம் போயிட்டாரு. இப்ப வர்ற வழியில ஒரு கைத்தறியோட வர்றாரு, 2 துண்டை உடுத்துட்டு வர்றாரு. பாத்தீங்களா, முன்னாடி அவர் தான் ஃபிரௌன் பேலஸ்ல பிரின்ஸ். எல்லாம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து வளர்க்கப்பட்டவர். என்ன நினைக்கிறீங்க பத்தி? ஒன்னா ஒரு முட்டாள இருக்கிற போல. அங்க இருந்துட்டாங்க. எப்படி வாழலாம், எப்படி பலமா இருக்கலாம், ஃபிரௌன் பேலஸை விட்டு எவனாவது வருவானா அப்படின்னு கேட்பாங்க. கேட்பாங்களா இல்லையா? யாரு மீன்? எங்களை பொறுத்தளவில் ஃபிரௌன, மூசா அலைஹிஸ்ஸலாம். அந்த அம்மா ஃபிரௌன் மனைவி அத்தனை கலட்டி வச்சு ரோட்ல இறங்கினா, என் கணவர் சொல்றது பொய் என்றா. எல்லாரும் முன்னாடி சொன்னா, இவர் பொய் சொல்றாரு, இவர் அந்த ரப்புக்கும் லாலான்றது பொய் என்றா. நான் மூசாவுடைய ரப்பை நம்புறேன் என்றா, ஹாரூனுடைய ரப்பை நம்புறேன் என்றா. ரோட்ல இறங்குறா. அவருக்கு பிடிச்சி எல்லா வகையிலும் சித்திரவதை பண்றதாக திருக்குறான் சொல்லுது. வனச்சினிகளை கோமி பாரிவில் யார் அநியாயக்கார கூட்டத்துக்கு பாதுகாத்து, யார ஃப்ரௌண்ட் என்ன பாதுகாத்துன்னு கேட்கிறான். அந்த அம்மாவை காட்டிட்டு, இவ பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏய், அந்த ஃபிரௌன் மயங்கி இருந்ததே அந்த பொம்பளைக்கு. அந்த பொம்பளை எது சொன்னாலும் ஃபிரௌன் கேட்டுட்டே இருந்தான். அவதான் ஆத்துல இருந்து புள்ளி எடுத்த உடனே, இது எங்களுக்கு இந்த புள்ள நல்லமே வளர்ப்போமே உடனே அவன் என்ன சொல்றான்? சரியாட்டான். இந்த அம்மா சொன்ன எதுக்கு அவன் மறுக்கல, வீட்டுக்கு கொண்டு வந்து எல்லாம் பண்ணினான். அந்த அம்மா அவன் அப்படி ராணி மாதிரி வச்சிருந்தாங்க. அந்த அம்மா மூசா நபி சொல்றதை கேட்டு வெளியே அனுப்பிட்டான். இவங்களை பார்த்து நீங்க என்ன சொல்லுவீங்க? குவைத்துக்கு வந்துட்டார் ஒரு ஆள் நேரங்காலம்லாம் பார்க்காம உடைச்சு ஊர்ல நல்ல மாளிகை கட்டிட்டாரு. 2 பேர் வந்து தவா காலத்துல குந்தி உழைக்கிறதும் தவாவை பார்க்கறதும், உழைக்கிறதும் தவாவை பார்க்கறதும். 4 பேர் முட்டா வந்த வேலையை பண்ணிட்டு போகணுமே தவிர இங்க வந்து தாவா அது இது பயம் இதுக்கு 4 அவர் செலவழிக்கிறத 4 அவர் செலவழிச்சுக்கிட்டே இன்னொரு ஒரு 400 கேடி சம்பாதிச்சிடலாம். வருஷத்துக்கு எண்ணி பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படி கேட்பாங்க. இப்போ ஒரு பெரிய பிரச்சனை, எதுப்பா சரி, எது சரி எது பிழை, நம்ம எந்த பார்வையில பதில் கொடுக்கணும், எது சரி எது பிழை. சோ குர்ஆனி அடிப்படையில் நான் இன்னைக்கு வெற்றியை சொல்றேன், கவனமா புரிஞ்சுக்கோங்க. எது வெற்றி எது தோல்வி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது வெற்றியை நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதான் டார்கெட். இது ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா டோட்டல் லைஃப் மாறிடும். கவனமா இந்த பாடத்தை புரிஞ்சுக்கோங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயங்கரமான பயணம் போறாங்க. என்னண்டா திடீர்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் ஒரு கனவு கண்டேன்டா. என்ன கனவு கண்டேன்டா? காபத்துல்லாவை தவாஃப் பண்ற மாதிரி ஒரு கனவு கண்டேன்ட்டாங்க. ஒரு நபி ஒரு கனவை கண்டா மறைக்க கூடாது. இப்ராஹிம் நபி தங்க மகனை கனவு கண்டாரு, தொடர்ந்து கனவு காண்றாரு, வெற்றத கனவு கண்டாரு, குர்பான் கொடுக்கறத கனவு கண்டாரு. அவர் மறைக்கல. எவராவது பாப்பா போய் மகனுக்கு குர்பான் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டார். இப்ராஹிம் நபி கனவு கண்ட மாதிரி ரசூலுல்லாஹ் கனவு கண்டாங்க, காபத்துல்லாவை தவாஃப் பண்ற மாதிரி. நான் சொன்ன அதுதான் பயங்கரமான யுத்தம் முடிஞ்சு 1 வருஷமும் 2 மாசம். இது துல்காதா, இது யாருடைய துல்காதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்புங்க. 10,000 பேர் ஊர்ல இருந்து வந்து கட்டும் பயங்கரமா 29 நாள் முற்றுகையிட்டு கொல்லுமாட்ட. அவங்க எதுக்கு வந்தாங்க? 10,000 பேர். என்ன செலவு எல்லாம் சொல்லி காட்டணும். இவ்வளவு செலவழிச்சு பாலைவனத்துல சாதாரணமா நீங்க இங்க இருந்து ஒரு 20 நாள் பிரயாணம் பண்ணி பாருங்க, எவ்வளவு கஷ்டம். அவ்வளவு தூரம் வந்து ஒரே ஒரு முடிவில் 50 பேர் கொள்ளும். அவரை கொல்லணும், அவரோட இருக்கிற சகாக்கள் முழு பேர், புள்ள குட்டி பொம்பளை எல்லாம் கொள்ளும். முழு அரபிகள் வாங்கிட்டாங்க. அரபிகள் கோத்திரம் ஒவ்வொருவரும் பங்களிப்பு செஞ்சாங்க. 10 அதிகமான கோத்திரம் பங்களிப்பு செஞ்சாங்க. 10,000 பேர் வந்து திரும்பி போனா. நான் கேட்கிறேன், இந்த கனவை கண்டு சொன்னா யாராவது எங்கள்ல யாராவது மக்காவுக்கு இப்ப போவான்? ஃபர்ஸ்ட் ஊரை விட்டு விரட்டினாங்க, எல்லாத்தையும் வச்சுட்டு வந்தோம், ஒண்ணுமே இருக்கல, காணி பூமி ஒண்ணுமே இருக்கல.
பெருமானார் இப்ப போறது எஹராமோட, ஆயுதத்தை எடுத்து இல்ல, 1400 பேர். நீங்க சரியா கற்பனை பண்ணீங்கடா, இது தற்கொலை முயற்சி மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஏண்டா அவ்வளவு பேரும் அவ்வளவு வெளியில இருக்கிறாங்க. நாளை இத்தனை அட்டெம்ப்டும் காணாம போச்சு. ஹிஜ்ரி 5ல நடந்த அஹ்ஸாப் கடுமையான போர். அந்த போர் ஏதோ காத்து வந்து இல்லாம போச்சு அவங்க ஃபீல் பண்ணிருப்பாங்க. இந்த டைம்ல பெருமானார் கனவு கண்ட உடனே ரசூலை கிளம்புங்கன்றாங்க. என்ன ஆச்சரியம் தெரியுமா? அவங்களுக்கு பயமண்டா என்னன்னே தெரியல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கு பயம் தெரியல. ஜுல்ஹுலைஃபா என்பது மதீனால போர்டு. அங்க இருந்து எஹராம் கேட்டோம். எஹராம் அதாவது நியத்து வைக்கணும். ஜுல்ஹுலைஃபாக்கு வர ஒரு பொம்புல ஒரு பெண், அவங்களுக்கு குழந்தை கிடைக்குது. அந்த அம்மா என்ன சொல்றது தெரியுமா? யார சொல்லலா, என்னை விட்டுட்டு போவாதீங்க யார சொல்லலாம், நானும் உங்களோட வரணும். பச்சை உடம்பு, குழந்தைய பெற்றிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே உங்க பின்னாடி நானும் வரணும். சுமார் 1400 தோழர்கள், சில ரிவாயத்தில் 1500 வரும். நான் கேட்கிறேன், எல்லோரும் பயணம் மேற்கொள்றாங்க. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று வெள்ளை ட்ரெஸ் உடுத்துட்டு ஹரத்துக்கு கஅபத்துல்லாஹ். நினைச்சு பாருங்க, ஒரு 10 வருஷத்துக்கு போறோம்னா பரவாயில்ல. போன வருடம் வந்து எங்க ஊர்ல 10,000 பேர் முற்றுகையிட்டு இருக்கிறாங்கன்னா கொல்லுமான்னு சொல்லி பட்டு பயங்கரமான முறையில் அவங்க முற்றுகையிட்டு இருக்கிறாங்கன்னா இப்ப போனா என்ன நடக்கும்? இவங்க என்ன பெரிய வாள் ஆயுதம் எல்லாம் எடுத்து போர்க்கவசம் எல்லாம் உடுத்துட்டா போறாங்க? உம்ரா போறோம் அதெல்லாம் கொண்டு போவாங்களா? ஜஸ்ட் உம்ரா. இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் கண்ட கனவு அப்படியே போய் பார்க்கிறாங்க. ஹாலித் பின் வலீத் அப்ப காஃபிர் 200 ஒட்டகத்தை குதிரைகளோட வந்து நிற்கிறார். அச்ச நேர தொழுகை என்ற ஒரு தொழுகை இருக்குது, பயத்துல தொழுவது. ஹிஜ்ரி 6ல தான் அது இறங்குது. அப்பதான் அச்ச நேரம். அப்ப எவ்வளவு அச்சம் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஒரு சஃப் தொழ, பின்னாடி உள்ள சஃப் பார்க்க, இவங்க 2 ரக்காத்துல 4 ரக்காத்துல அவங்க 2 ரக்காத்துல இவங்க 2 ரக்காத்த முடிப்பாங்க. இப்படிதான் நடக்கும். ஏண்டா அங்க பார்த்துட்டு நிக்கிறாங்க அட்டாக் பண்றதுக்கு. சோ நான் டீட்டெயிலா சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. நான் உங்களுக்கு ஃபைனல் பண்றேன். உதைபியான இடத்துக்கு போயிட்டாங்க. சனியத்துல் முரார் நினைக்கிறேன் சரியா இடத்துல பேர் உதைபியா. அந்த இடத்துக்கு போயிட்டாங்கன்னா அங்கிருந்து உஸ்மான் ரலியல்லாஹு அனுப்புறாங்க. ரசூல் தூதர் அனுப்புறாங்க. நாங்க சண்டை பிடிக்க வரலப்பா, எங்களோட சண்டை பிடிக்காதீங்க, நாங்க கஅபத்துல்லாஹ் வந்து உம்ரா செய்ய வந்திருக்கிறோம், எங்களுக்கு அனுமதிங்கன்றாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, குறைஷிகள் போன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினவரை பிடிச்சிட்டாங்க. புடிச்சு அவரை இது பண்ணிட்டாங்க. உடனே வதந்தி பரவுது, ஓஹோ உஸ்மான கொண்டுட்டாங்கன்னு வருது. அல்லாஹ்வுடைய தூதர், இதான் மிச்ச முக்கியமான ஒரு இடம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, வதந்தி பரவுற நேரம் எல்லாரும் பேசுறாங்க உஸ்மான கொண்டுட்டாங்க. 1400 தோழர்கள் வந்திருக்கிறாங்கன்னா எதுக்கு வந்திருக்கிறாங்க? உம்ரா செய்ய அனுமதிக்க, அங்க போகணும். அதுக்கு ஒரு ஆள் முன்கூட்டி அனுப்பியது. ரசூலுல்லாஹ் கட்டுமே ஆத்திரப்பட்டாங்க. ஒரு வகை இன்னும் வரல. பெருமானார் தான் ஓன் டிசிஷன் எடுக்கணும். இப்ப அல்லாஹ் வகை அறிவிக்கல. உடனே ஆத்திரப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத்து பண்ணதுக்கு எல்லாரும் வர சொல்றாங்க. ஒவ்வொரு ஆளும் ஆத்திரத்தோட பையத்து பண்றாங்க. யார் கையில ஆயுதங்களை போறது. ஆனா அவங்க ஆயுதம் உஸ்மானை கொண்டுட்டாங்கடா, நாங்க விட மாட்டோம், நாங்க ரெடி போறதுக்கு. இது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு கட்டம். ஏனண்டா உஸ்மான் ரலியல்லாஹு கொண்டு சேர்க்க ஆயுதம் இருந்தா பரவாயில்ல, யார் சொன்னா ஊருக்கு போய் வந்து அடிப்போம்னு சொல்லல. இப்பவே வார், எங்க ஒரு ஆளை கொண்டுட்டாங்கன்னா முடிச்சிருவோம் கதைன்றாங்க. 1400 பேர் அங்க போனா பலமா அடிச்சிருவாங்க. 10,000 பேருக்கு முன்னாடி அவங்க ஒன்று சேர்த்திருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க என்ன நடக்க போகுது. திடீர்னு மெசேஜ் வருது. அவங்க குறைஷிகள் பயந்துட்டாங்க. இல்லப்பா உஸ்மான்லாம் ரிலீஸ் பண்ணி அனுப்பிட்டாங்க. பெருமானார் பையத்தை நீக்கிறார். பையத்து வேணாம் அனுப்பிட்டாங்க இல்லையா, சண்டை வேணாம். மெசேஜ் அனுப்புறாங்க, உட்கார்ந்து பேசுவோமா? இவ்வளவு காலத்துக்கு பிறகு இதுவரைக்கும் ரசூலுல்லாஹ்வை தேடினவங்க ஒரு டேபிள் உட்கார்ந்து பேசுவோமான்னு மெசேஜ் அனுப்புறாங்க. உதைபியா ஒப்பந்தம் எழுதுவோமான்னு கேட்கிறாங்க. வாங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். அந்த தரப்புலையும் வர்றாங்க, இந்த தரப்புலையும். எழுதவே பெரிய பிரச்சனை. ஏன்னா இந்த பக்கம் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன எழுதிட்டாங்க, அலி ரலியல்லாஹு, அந்த பக்கம் சுஹை நினைக்கிறேன் எழுதுறாரு. எழுதினா அலி ரலியல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ். உடனே இதெல்லாம் எழுதாது. இவர் எப்ப ரசூலுல்லாஹ் ஆயினாரு? முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் எழுதுங்க. அப்துல்லாஹ் முஹம்மது, அது என்ன ரசூலுல்லாஹ்? இவர் சொல்றாரு அதெல்லாம் அழிக்க மாட்டேன், ரசூலுல்லாஹ்ட பேரை நான் அழிக்கவே மாட்டேன், அவர் முஹம்மது ரசூலுல்லாஹ்.
உடனே ரசூலுல்லாஹ் பக்கத்துல வந்து தலையிட்டு, ஏப்பா எங்கப்பா என் பேர் இருக்கு கொஞ்சம் காட்டு. எங்க ரசூலுல்லாஹ்னு எழுதினேன், முகமது அப்துல்லாஹ்னு எழுது அழிச்சு. அவர்கள் சொல்ற மாதிரி கேளுங்கண்டாங்க. அந்த இடத்துல பார்த்து அந்த இடத்துல ஒப்பந்தம் எழுத போறாங்க. முகமது சரி அது ஓகே, ஷரத்துகள் 10 வருஷத்துக்கு எங்களுக்கு உங்களுக்கு போர் இல்லைன்ட்டாங்க. 10 years பீஸ். 10 வருஷத்துக்கு மேல பார்ப்போம், இதுக்கு அப்புறம் நாங்க நீங்களும் சண்டை பிடிக்க மாட்டோம். 10 வருஷம் ஓகே. கண்டிஷன் 1. கண்டிஷன் 2, உங்க தரப்புல இருந்து யாராவது மக்காவுக்கு வந்துட்டாங்கன்னு வைங்க, எங்களுக்கு வேணாம், நீங்க வேணாண்டு, அவர் இங்க வந்தா நாங்க இங்க வச்சுக்கொள்வோம், அடக்கலை கொடுப்போம், உங்க ஊருக்கு திரும்ப அனுப்ப மாட்டோம். ஆனா எங்கள்கிட்ட எவனாவது வந்தா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மாதிரி வந்தா உடனடியே திருப்பி அனுப்பணும்ட்டாங்க. 2 கண்டிஷன் சொல்ல. ஆமாட்டாங்க. ஓகே. அதாவது கண்டிஷனை பாருங்க, மக்காவுல இருந்து யாராவது மதீனாவுக்கு போயிட்டாங்கன்னு வைங்க, அவங்களும் மக்காவுக்கு அனுப்பணுமா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தான் போவாங்க, வேற எதுக்கும் போக மாட்டாங்க. மதீனாவுல இருந்து மக்காவுக்கு வந்துட்டாங்கன்னு வைங்க, அவர்கள் என்ன பண்ணணும்? மதீனாவுல இருந்து மக்காவுக்கு வந்தாங்கன்னா அவங்க இங்க வச்சு கொள்வாங்களா, அவங்களை திருப்பி அனுப்ப மாட்டாங்களா? ஏன்னா அந்த தரப்புல இருந்து இங்க தரப்புக்கு வந்துட்டாங்கன்னா இவங்க ஆள் சேர்ப்பாங்களா? இங்க இருந்து அங்க போயிட்டாங்கன்னா அவன் திருப்பி அனுப்பணுமா? அப்ப யாரும் அங்க போக கூடாதுன்னு யோசிச்சு போட்டிருக்காங்க. பெரும்பாலும் அதையும் சரியிட்டாங்க. அடுத்த ஷரத்து, அதாவது இங்க இருந்து ஆள் அனுப்புறது, அங்க இருந்து ஆள் அனுப்புறது ஒரு ஷரத்து. 10 வருஷம் நாம சண்டை பிடிக்க கூடாதுன்றது ஒன்று. அதுக்கு பிறகு இன்னொரு ஷரத்து போறாங்க. சொல்லுங்க என்ன ஷரத்து அது? அடுத்த வருஷம் உம்ராக்கு வர்ற நேரம் 3 நாள் இருந்திருக்கும். இந்த வருஷம் உம்ரா செய்யலாது, அடுத்த வருஷம் உம்ராக்கு வரணும், வந்தா 3 நாள் அவ்வளவுதான், அதோட போகணும் அப்படின்டாச்சு. இப்ப இந்த ஷரத்துகள் எல்லாம் சொல்லியாச்சு. இப்ப பாருங்க, யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் அப்ப இதெல்லாம் ஷரத்தா போட்டதுக்கு பிறகு எல்லாத்துக்கும் ரசூலுல்லாஹ் சரியாட்டாங்க. இதுதான் வெற்றி. முடிஞ்சதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் போறாங்க. அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா. இன்னா நாங்க ஃபதஹ்னா உங்களுக்கு வெற்றி அளிச்சிட்டோம், லக உங்களுக்கு ஃபத்ஹம் முபீனா மிக தெளிவான வெற்றி. நான் கதையை சொல்லி முடிச்சிட்டேன். உங்களுக்கு ஏதாவது வெற்றி விளங்குதா? ஏதாவது வெற்றி விளங்குதா? இல்லை. இது எப்ப நடக்குது? ரசூலுல்லாஹ் மதீனால இருந்து மக்கால இருந்து மதீனாவுக்கு போற நேரம், போற இடையில தான் இந்த குர்ஆன் ஆயத் இறங்குது. உமர் பின் கத்தாபை கூப்பிட்டு எடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சூரியன் கூதல் டைம்ல சூரியன் தங்க மேல உதிச்சா அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காது. அந்த மாதிரி ஒரு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு இப்ப சூரியன் என் மேல உதிப்பதை விட, அந்த சூரிய வெளிச்சம் வர்றதை விட ரொம்ப ஹாப்பியா இருக்குது. இந்த சூறாவெல்லாம் இறக்கிட்டான். இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா. உமர் பின் கத்தாப் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் இது வெற்றியா? ஆமா வெற்றி உமர்ன்றாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இதுல ஏதாவது வெற்றி விளங்குதா? இவ்வளவு தூரத்துல இருந்து வந்தவங்களுக்கு உம்ரா செய்ய விடாட்டி, நீங்க மிச்ச தூரம் எங்களை குவைத்துல இங்க இருந்து பஸ் எடுத்து போறீங்க, கிட்டத்தட்ட ஒரு 20 மணி நேரம் போச்சுன்னு வைங்க, 15-20 மணி நேரம் பஸ் எடுத்து நீங்க போயிட்டீங்கன்னா, அங்க இருந்து உங்களை உம்ரா செய்ய விடாம அனுப்பினா இது வெற்றியா? இதுக்கு நீங்க வெற்றின்றீங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, வெற்றியும் தோல்வியும் வெஸ்டர்ன் வேர்ல்ட் சொல்ற மாதிரி இல்ல. வெற்றியும் தோல்வியும் என்பது முஸ்லிம்களுக்கு வேறு. இதை கவனமா புரிஞ்சுக்கோங்க. லைஃப்ல ஒரு பெரிய பாடம். குர்ஆன் ஊடாக நம்ம வெற்றியும் தோல்வியும் பார்க்கணும். குர்ஆன் ஊடாக தான் நம்ம வெற்றியும் தோல்வியும் பார்க்கணும். சோ இதுல என்ன வெற்றி, எங்க வெற்றி? வந்தாங்க முஸ்லிம்கள் எதுக்கு? காபத்துல்லாஹ்வுல தவாப் செய்ய அவ்வளவு ஆசையில வந்தாங்க. பெருமானார் கனவு கண்டதனால வந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தத்துக்கு சரி காண்ற நேரம் கேட்டாங்க. பக்கத்துல வந்து யாரும் பேசல, அவர் மட்டும் வீரியமா பேசினாரு. இந்த பேசினதை நினைச்சு கொஞ்சம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கவலைப்படுவாங்க. அப்ப என்ன கேட்டாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே 4 क्वेश्चन கேக்குறாங்க. யார சொல்லலாம்? நீங்க அல்லாஹ் அனுப்பின இறை தூதர் உண்மையான இறை தூதர் தானேன்னு கேக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமா, ஏன் உமர்னு கேக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க சத்தியத்திலே அவங்க அசத்தியத்திலே இருக்கிறோம். நாங்க சத்தியத்தில் இருக்கிறோம் தானே, அவங்க அசத்தியத்தில் தானே இருக்கிறாங்க. யார சொல்ல? ஆமா அப்படின்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கள்ல ஒரு ஆள் கொலை செய்யப்பட்டு ஷஹீதாக்கப்பட்ட ஜன்னா தானே, அவங்கள ஒரு ஆள் கொலை செய்யப்பட்ட நரகம் தானே. ஆமான்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஏன் யா ரசூலல்லாஹ்
இந்த மார்க்கத்தில் நாங்க இந்த இடத்துல ஏன் நாம் இந்த அளவுக்கு பின்வாங்கி போகணும், ஏன் இதை கொச்சப்படுத்தணும், இந்த இடத்துல நம்ம அல்லாஹ்வுக்காக போயிருவோம் என்ற மாதிரி கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உமர் நான் அல்லாஹ்வுடைய தூதர், நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன. ஒரு ரிவாயத்தில் வருவது உமர் கேட்கிறாங்க, ஏன் சொல்ல கனவு கண்டீங்களே, கனவு கண்டீங்களே, நம்ம உம்ரா செய்தா கனவு கண்டுட்டு வந்தீங்களே. ரசூல் என்ன தெரியுமா பதில் கொடுத்தாங்க, உமர் நான் இந்த வருஷம் மட்டும் சொன்னாலும் கேட்டாங்க. ஒரு வேற மாதிரி பேசுறவர் இருந்தா வேற மாதிரி கொஸ்டின் கேட்பாரு, அப்படியே இந்த வருஷம் வந்தீங்கன்னு கேட்டிருக்கீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன் இதெல்லாம் ஏன் மேலோட்டமா பாருங்க. உமர் கேட்டாங்க, யார் சொல்லலா கனவு கண்டீங்களே உம்ரா செய்யறது என்னன்னு கேட்கிறாங்க. இந்த கொஸ்டின் பட்டியலை கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பதில் கொடுக்கிறாங்க, உமர் இந்த வருஷம் நான் சொன்னேனான்னு கேட்கிறாங்க. லக்கத் ஸதக்கல்லாஹு ரசூலஹு ருயா பில் ஹக். அல்லாஹ் நபியுடைய கனவை உண்மைப்படுத்தும். எப்ப? கொஞ்சம் இப்ப இல்ல, சூரா சொல்லுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு பார்த்து இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணதுக்கு பிறகு ரசூல் ஒரு விஷயத்தை சொல்றாங்க, உமர் நான் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான், அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான்றாங்க. சுப்ஹானல்லாஹ். என்ன நடக்குது? உமர் ரலியல்லாஹு போய் இதே கேள்விகள் அபூபக்கர்கிட்ட கேட்கறாங்க. அபூபக்கர் பதில் கொடுக்குறாங்க. அதே பதில் கொடுத்துட்டு உமர் உங்களுடைய இடத்துல நீங்க இருந்துக்கோங்கன்றாங்க, பவுண்டரியை தாண்டாதீங்கன்றாங்க. அந்த ஆத்தர் ஏன் நாம போகணும், ஏன் போய் இவ்வளவு காரணம் நம்ம வெற்றி கண்டதுக்கு பிறகு பத்தினி மக்கார இவ்வளவு கிட்ட வந்த பிறகு இப்ப திரும்பணும், நமக்கு அவ்வளவு பவர் இருக்கிற டைம்ல ஏன் நம்ம இப்படி போகணும், எங்களோட நபி இருக்கிறது அல்லாஹ் எதுக்கு? சகோதரர்களே, இப்பதான் அந்த பாயிண்ட நீங்க நல்ல கவனமா பார்க்கணும். எது வெற்றி? இங்க என்ன வெற்றி நடந்துச்சு, என்ன வெற்றி நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒப்பந்தத்தில் கைச்சாட்டத்துக்கு பிறகு 19 ஆண்டுகள் இஸ்லாத்துக்கு வயசு 19 வருஷம். ரசூலுல்லாஹ் சொல்றேன், அதாவது அரபுகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவர்கள் 19 ஆண்டுகள் பிரச்சாரம் முடிவு. இதுவரைக்கும் எண்ணி பார்த்தீங்கன்னா கிரௌட வல்லாஹி ஒப்பந்தம் முடிகிற நேரம் ரசூலுல்லாஹ் மதீனா போய் சேரவே இல்லை. இடையில அருளப்படுவது முழு அற்புத வசனங்கள். வீட்டுக்கு போய் பரட்டி பாருங்க. அது பயான்ல சொல்ல போனா அது ஒரு 10 நாளைக்கு தஃப்சீர் செய்ய வேண்டிய சூரா ஃபத்ஹ். ரொம்ப அருமையான சூரா. மெல்ல மெல்ல நிப்பாட்டி உங்களுக்கு படிக்கிறதா இருந்தா கிட்டத்தட்ட மாத கணக்கு பிடிக்கும். ஸ்லோலி படிங்க. ஒவ்வொரு ஆயத்தா படிங்க. சுப்ஹானல்லாஹ். ஒப்பந்தம் முடிஞ்சு போகும்போது எல்லாம் வெற்றி அறிவிச்சிட்டான். 2 வருஷம் அறிஞர்கள் எல்லோரும் சொல்றார்கள், 2 வருஷத்துல இதுவரைக்கும் வந்த தொகை தாண்டிட்டு அதுக்கு பிறகு உள்ள வருஷத்துல அரபு தீபகற்பனை பிடிச்சிட்டு. இதுக்கு முன்னாடி குறைஷிகள் தான் அரபுகள் உள்ள அஹ்ஸாப்ல ஹிஜ்ரி 5ல 10,000 வெளியே நின்றாங்கண்டா போருக்கு வந்தவங்க அரபுகள் அவங்களோட குடும்பம் எல்லாம் சேர்த்தீங்கன்னா எத்தனை ஆயிரம் பேர் வருவாங்க. ஒரு குடும்பத்தை 4-5 பேர் வச்சிங்கன்னா 10,000 ஆம்பளை வந்துட்டாங்கன்னா ஒரு பேச்சுக்கு 50-60,000 பேர் வெளியே நிற்கிற ஒரு பேச்சுக்கு அவ்வளவு பெரிய கிரவுண்ட். இன்னொரு 3 வருஷம் 2 வருஷத்துல குறைஷிகள் இப்படி ஆயிடுவாங்க. அந்த வந்த கிரௌடெல்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட வருவாங்க. அரஃபாவுல முழு பேரும் ரசூலுல்லாஹ்வை சூழ்ந்து நிற்பாங்க. அது முற்றுகை அல்ல, மக்கா வெற்றி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக புரிஞ்சுக்கோங்க. ஏன் வெற்றி? ஏன் வெற்றி என்று கேட்டீங்கன்னா, அதாவது இதுவரைக்கும் முஸ்லிம்கள் ஆயுதத்தை தூக்கி இருக்கிற நேரம் ஆயுதத்தை தூக்கி கொண்டே குறைஷிகள் படையெடுத்துட்டே வந்தாங்க. முழு பேரை கொள்ளுமோன்னு வந்தாங்க. 10,000 பேர் எடுத்துட்டு வந்து 6 பேரை கொண்டுட்டு போனாங்க. ஜஸ்ட் 6 அவங்களுக்கு முகத்துல துப்பினமா இருந்துச்சு. 6 பேருக்கு 10,000 பேர் எடுத்து இந்த பெரிய செலவு செஞ்சு இவ்வளவு இரவு பகல் பாராம கஷ்டப்பட்டு கூடார நெருப்பெடுத்து பத்தி பறக்கிற நேரம் ஓடினாரு. துணியக்கான ஓடினாங்க. 6 பேர் தான் ஷஹீதாக்கப்பட்டாரு. சோ அவங்களுக்கு படும் தோல்வி, பெரிய தோல்வி அடைஞ்சிருந்தாங்க குறைஷிகள். அப்பெல்லாம் ஆயுதத்தை தூக்கி வந்தாங்க. முஸ்லீம்கள் ஹராத்தை போட்டுட்டு வந்திருந்தாங்க. அவங்க ஆயுதம் தூக்கி வரவே இல்லை. அவங்கள உட்கார வச்சு டேபிள் உட்கார வச்சா நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்ப ஒரு ஆளை டேபிள்ல நீங்க உட்கார வச்சுட்டீங்களோ அன்றைக்கு அந்த கவர்மெண்ட் ஏற்றுக்கொண்டுட்டீங்க. மதீனா கவர்மெண்ட் ஏற்றுக்கொண்டுட்டு அவங்க கேட்ட விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா மிச்சம் பயந்துட்டாங்க. உஸ்மான் திருப்பி அனுப்புறாங்க. வேணாம் இந்த வருஷம் உம்ரா இல்ல, சரி ரசூலுல்லாஹ் ஓகேன்ட்டாங்க. அடுத்த வருஷம் கிடைக்கிட்டானே, சரி பரவாயில்ல ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அவங்க போட்ட கண்டிஷன் எல்லாமே முஸ்லிம்களுக்கு பாதிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சரி என்றாங்க. ஏனென்றா
எஹராமோட வந்த முஸ்லீம்களுக்கு அவங்க பயந்ததை இவங்க கண்ணால பார்த்தாங்க. இல்லைண்டா முஸ்லீம் இப்படி படம் வந்தா இங்க அடிப்போமே ரசூலுல்லாஹ் சொன்ன ஒன்று முழு மக்களும் பார்த்தாங்க. என்னண்டா அஹ்ஸாப் முடிய ரசூலுல்லாஹ் எழுப்பி சொன்னாங்க, இதுக்கு பிறகு அவங்க எங்களோட படையெடுக்க மாட்டாங்க, நாங்க தான் படையெடுக்க போறோம் சொல்லி 1 வருடமும் 2 மாதத்தில் ரசூலுல்லாஹ் உம்ரா போனாங்க. படையெடுக்கல, ஒரு துளி ரத்தம் வடிக்காம இஸ்லாம் எங்கேயோ போகிறது. பெருமானார் மரணிக்க இன்னும் 4 ஆண்டுகள் எஞ்சிருக்கிறது. அதுக்குள் இஸ்லாம் எங்கேயோ பறக்க போது அல்லாஹ் வெற்றியை கொடுத்தது கடைசி 2-3 ஆண்டு. நன்றாக புரிஞ்சுக்கோங்க, அல்லாஹ்வோட வெற்றி என்னன்றதை நீங்க சரியா படிச்சுட்டீங்கடா. குர்ஆன்ல கடைசி 3 சூரா என்னது? குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பில் ஃபலக், குல் அஊது. அதுக்கு முன்னாடி 2 சூரா என்னது? தப்பத் யதாவும் இஸாஜாவும் ஏன் 2 பக்கத்துல வந்துச்சு? தப்பத் யதா எப்ப இருந்துச்சு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஃபர்ஸ்ட் உபதேசம் பண்ண போக்குல தன்னை பெரியப்பா எடுத்து மண்ணை தூக்கி வீசுறாரு. வெளியில இருந்து அட்டாக் வரல, ரத்த உறவுல தன்னை வாப்பாட சொந்த நாணம் முன்னாடி நின்று வாப்பா இல்லாத குறைக்க அவர் ரசூலுல்லாஹ் பிறந்தோடனே கொண்டாடினவன் முன்னாடி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரத்தை முடக்கி விடுற நேரம் தப்பத் யதா அபீ லஹப். வேற யாரும் இல்லை. எங்க குடும்பத்துல யாராவது ஒரு நாள் தொடரலன்னா நீங்க கவலைப்படுவீங்க, வெட்கப்படுவீங்க. பெரிய நான் உங்களோட மார்க்கம் பேசுறேன், என் மகன் தொடரலன்னா எப்படி இருக்கும் நான் சொல்லுவேன், மனசு வைக்க மாட்டேன். எங்க வீட்டுல யாரும் ஹிஜாப் போடலன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும் ஒரு பேச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தில் வாப்பா நரகம், இப்ராஹிம் நபி வாப்பா நரகம், ரசூலுல்லாஹ் வாப்பா நரகம். ரசூலுல்லாஹ் உம்மாட விஷயத்தை கெஞ்சிறது கொஞ்சம் போய் பார்க்கலாம் முஸ்லிம்ல. அவங்க உம்மாட கபருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு அந்த கபர்ல ஜியாரத்து பண்ற நேரம் அல்லாஹ்ட்ட கெஞ்சிறாங்க. அல்லாஹ் ஏனான்ட்டான் இல்லைன்ட்டான். ரசூலுல்லாஹ்வுடைய தாய் அவங்க விஷயத்துல அந்த ஹதீஸ் வருது, வாப்பா விஷயத்துல நேரடியா வச்சு ஒருவர் வர்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே எங்க வாப்பா நிலைமை என்னன்னு கேட்கிறாரு. ரசூலுல்லாஹ் வஹி வருது, உங்க வாப்பா நரகத்துல இருந்தாங்க, உங்க வாப்பா நரகத்துல. அவர் அழுத்துட்டு போறாரு, கூப்பிடுறாங்க வாப்பா அப்படி வாப்பா ஏண்ட வாப்பா உங்க வாப்பா நரகத்துல இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது நீங்க உங்களால சொல்ல ஏழுமா? ஹாத்துமுல் அன்பியா, எங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது எங்களோட ஃபேமிலி ஒன்றுனா நாங்கள் காட்ட மாட்டோம். இப்ராஹிம் நபி அல்லாஹ்வுடைய கலீல், அவங்க வாப்பா நரகம் என்பது முழு பேருக்கு தெரியும். அது அவ்வளவு பெரிய நபி, அவருக்கு அவ்வளவு பெரிய இஸ்ஸத். ஆனா அல்லாஹ் அப்படி வச்சிருந்தோம். இங்க முன்னாடி நின்றது ஃபர்ஸ்ட் அபூ லஹப், தூக்கி வீசுற தப்பத் யதா அபீ லஹப். ஏன் இஸாஜா இந்த பக்கத்துல வருது? அதுதான் அரஃபாவுல இறங்குறது. இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, இஸாஜா என்பது ரசூலுல்லாஹ்வுடைய மரண செய்தி. இதுதான் மரண அறிவித்தல், முன்கூட்டியே அல்லாஹ் கொடுக்கிற மரண செய்தி. இஸாஜா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றி வருகிறது என்று வரைத்த الناس يدخلون في دين الله افواجا, மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவதை பார்க்க அன்றைக்கு தனித்து நின்ற ரசூலுல்லாஹ். மண்ணை தூக்கி வீசுற நேரம் வேற யாரும் இல்லை, குடும்ப உறவுகள். அந்த இடத்துல குடும்பமே எதிர்த்தா ரோட்ல போறவன் எதிர்க்காம இருப்பானா? இதுவரைக்கும் கண்ணியத்தோடும் மானத்தோடும் கௌரவத்தோடும் இருந்த ரசூலுல்லாஹ் அங்கிருந்தே கண்ணீர் வடிஞ்சிருக்கும். முழு பேருக்கு மத்தியில பெருமானார் எதிர்பாராத மாதிரி இங்க நடக்குது. தப்பத் யதா, அதுதான் தவாட ஆரம்பம். இந்த பக்கம் அல்லாஹ் முடிக்கிற நேரம், குர்ஆனை முடிக்கிற நேரம் இப்படி ஆரம்பிச்சார், கேவலப்பட்டார். ஆனா அல்லாஹ் கடைசியில முடிச்சத இஸாஜா, அல்லாஹ் வெற்றியும் அதாவது இஸாஜா நஸ்ருல்லாஹ் உதவி வெற்றி வர ரசூலுல்லாஹ் திரும்பி பார்க்கறாங்க. எப்ப இது மௌத்தாக 82 நாள் குறிச்சு வச்சுக்கோ, வெறும் 82 நாட்களுக்கு இப்படி பார்க்கறாங்க. அங்கெல்லாம் ரசூலுல்லாஹ்வை பார்க்கிறதுக்கு மக்கள் வந்திருக்கிறாங்க. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்கிறார். வெள்ள ஆடையால் அவர்கள் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார்கள். தலையிட்டு அரபுகள் முழுக்க மாறிட்டாங்க. ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பல மாதங்கள் எடுத்த ஒரு காலம் இருந்துச்சு. ஸஅத் பின் அபீ வக்காஸ் சொல்றாங்க, நான் இஸ்லாத்துக்கு பையத்து பண்ணி அடுத்த நாள் பார்க்கிறேன், 2 நாள் பார்க்கிறேன், 3 நாள் பார்க்கிறேன், 1 வாரம் ஆச்சு, ஒருத்தர் கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள. அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. 5 பேரை உட்கார வச்சு ரசூலுல்லாஹ் பயான் பண்ண ஒரு காலம் இருக்குது. ரசூலுடைய ஃபைனல் உரை போகிற நேரம், ரசூலுல்லாஹ் வசியத்து பண்ற நேரம், அந்த உரையை மக்கள் தன்னுடைய வாயினால் சத்தமாக சொன்னார்கள். பின்னாடி உள்ளவர் கேட்டு 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 பின்னாடி கேட்கிற அளவுக்கு கண்ணு தெரிகிற தூரத்தையும் தாண்டி மக்கள் வந்தார்கள். எண்ணிக்கை சொல்ல முடியவில்லை. ஜஸீரத்துல் அரப் மாறுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வெற்றி இதுதான் தப்பத் யதா இஸாஜா. தப்பத் யதா என்பது அல்லாஹ்வுடைய பதுவா. ரசூலுல்லாஹ் மேல கை வச்சா அவனுக்குரியது. நரகத்துல கொண்டு போய் கடைசி அதுல பாதாளத்துல போட்டா
அல்லாஹ் கேட்கிறான், மா யஃஅலுல்லாஹு பிஅஸாபிக்கும், அல்லாஹ் உங்களுக்கு அஸாப் செஞ்சு என்ன பண்ணப்பான்னு அல்லாஹ் கேட்கிறான். ஏன்ப்பா அல்லாஹ் உங்களுக்கு அஸாப் பண்ணணும் அல்லாஹ் கேட்கிறான். ஆனா அந்த அஸாப் செய்யறதுக்கு காரணம் வச்சிருப்பான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரசூலுல்லாஹ்வை சொர்க்கத்தில் உயர்வா வைக்கிறதுக்கு என்ன நாங்க ரசூலுல்லாஹ்வுடைய நன்மை இபாதத் எல்லாம் ஒட்டுமொத்த உம்மத்து செய்யற செலவாத்து அது ஒவ்வொன்றும் தரஜாத்தை கூட்டிட்டே போயிடும். மற்ற நபிமார்களை விட கூடுதலாக இந்த உம்மத்துடைய செலவாத்து வந்தா ரசூலுல்லாஹ்வுடைய தரஜாத் கூடிடும். அபூலஹபுக்கு ஏன் தெரியுமா எங்களுக்கு இதுவரைக்கும் 1400 வருஷமா அபூலஹப அந்த ஆயத்தை ஓதுறோம், அவனுக்கு பதுவா போக அல்லாஹ் பதுவா செஞ்சா எப்படி இருக்கு என்பதை பார்க்கணும்டா. 1400 years தப்பத் யதா அபி லஹபி வதப். இன்றைக்கு நீங்க குவைத்துல இருந்து பதுவா செய்றீங்க. குர்ஆன்ல அபூலஹபோட பதுவா சேர்ந்து கணக்கு பார்த்தா நரகத்துல எங்க போகும்? ரசூலுடைய சொந்த வாப்படம் நான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே கவனமா புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் தன்னை தீர்ப்பை தெளிவா சொல்லுவான், நேரடியா சொல்லுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அதைத்தான் நல்லா பிரிச்சு காட்டுறான். நாங்க பதுவா செய்யணும் இந்த பக்கம், இதுதான் ஃபர்ஸ்ட் தஅவா, இதான் வெற்றி. அல்லாஹ் எங்கிருந்து எங்க கொண்டு வந்தான் என்பதை தான் குர்ஆனை அழகாக தொகுத்துட்டு வர ஓதுற நேரம் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் இப்படி, ஏன் ரசூல் இப்படி கோபப்படுத்தினார்? சரி, கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அந்த பகுதியை வச்சுட்டு நம்ம உள்ளக்குள்ள போயிடும். அந்த 2 வருடத்துல என்னதான் நடந்துச்சு, அப்படி என்ன வெற்றி? அல்லாஹ் நேரடியா போற வழியில வெற்றியான முழு உலகத்தை உட்கார வச்சு சொன்னாலும், பத்ர்ல இருந்து அவங்களுக்கு ஹிஜ்ரத்ல இருந்து பேனாவை கொடுத்து சொன்னாலும் இல்ல இதுல கொலை செய்யப்படணும், பத்ர் தோக்கணும், ஓது தோக்கணும், அஹ்ஸாப் எப்படி வெற்றி கொள்ளப்படும், அவ்வளவு பட்டினியில எப்படிப்பா, அப்படி அவங்க எவ்வளவு தாங்கிக் கொள்வாங்க, சும்மாவே பட்டினி எப்படி இதெல்லாம்? இதுதான் ஆகப்பெரிய அதிசயம். ஹுதைபியா ஒப்பந்தத்தை பண்ணி போகிற நேரம் வகி வருவது வெற்றி பெறுவீங்க. என்ன வெற்றி? இதுதான் வெற்றி. கவனமா புரிஞ்சுக்கோங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன எது வெற்றி என்று முஸ்லீம்கள் தெரியாம தடமாறாங்க. உங்க பிள்ளைகள் வளர்ப்பிலே இன்ஷா அல்லாஹ் இதை கவனமா புரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில், உங்க மனைவிமார்கள் வாழ்க்கையில் இதை கவனமா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் வெற்றி. நான் சொன்னது this is the greatest victory in இஸ்லாமிய வரலாறுல இதுதான் greatest victory. அல்லாஹ் சொல்ற ஃபத்ஹுல் முபீன், மக்கா வெற்றிக்கு கூட தெளிவான வெற்றி என்று ஒரு ஆயத்து காட்டுல கூறுவாங்க. காட்டுங்க. இல்ல சூரா தொடங்குது, சூரா ஃபத்ஹ் 48வது அத்தியாயம். இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா. சூரா முடியுது, அதை அள வைக்காம முடியவே முடியாது. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். ஆயத்து ஓதி பாருங்க, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அப்படியே ஆயத்து தொடங்கி முடிகிறது கொஞ்சம் பாருங்க, மெய்சில் இருக்கும் அந்த ஆயத். முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதரன் எல்லாம் முத்திரையிடுறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? அவரோடு இருப்பவர்கள் அஷித்தாஹு அலல் குஃபார் ருஹமாஹு பைனஹும். அவங்க யார் என்பதை அல்லாஹ் மிக அழகாக கொண்டு வர்றான். சூராவுடைய ஆரம்பம் கடைசி பார்த்தா மயங்கிரும் சகோதரர்கள். அல்லாஹ்வுடைய கலாம் மிக அற்புதமாக வர்ணிக்கிறது. நேரம் இடம் தராது. அதனால் உங்களுக்கு நான் இதை நீங்கள் உங்களுக்கு படிப்பதற்கு மிக வைத்து விட்டு அடிப்படைக்கு வரேன். என்ன வெற்றி? ஏன்னா இன்றைக்கு தொடர்பு போக 9:50 ஆச்சு, 8:50 பிரச்சனை அப்ப அன்பு சகோதரர்களே, அதாவது என்னன்னா அது தெளிவா சொல்லிட்டுன்னா நாளைய தினத்திலேருந்து நாங்கள் இந்த தலைப்பு பேச மாட்டோம். இன்றைக்கு தலைப்பு ஹக்கீம். சூரா ஃபத்ஹ்ல அல்லாஹ் ஹக்கீம் என்பதை நிறுவனம் இன்னும் சில இதுகளை சொல்றேன். அல்லாஹ் ஞானமுடையவர். இன்றைக்கு நான் இதை உங்களுக்கு சொல்றது, நம்ம அல்லாஹ்வை நம்பி போனால் ஒரு போதும் நாம் உலகமே நம்மளை திட்டும், மழையன் என்றும், பிச்சைக்காரன் என்றும், பைத்தியக்காரன் என்றும், வல்லாஹி 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 நாங்கள் வெற்றி பெறுவோம். நோ டவுட். அதை ப்ரூவ் பண்ற இடம் தான் இது. எது வெற்றி? இந்த இடத்துல என்ன வெற்றி? அல்லாஹ் போட்ட மேப். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதர், உமர், அல்லாஹ் என்னை கைவிட மாட்டேன். இதே ஒரு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கணும். மேப்பை கொடுத்தது அல்லாஹ் மூசா நபிக்கு. போக மூசா, அவருக்கு தெரியும் போனா கடல் வரும். உங்க ஊர்ல நீங்க குவைத்தில் இருக்கீங்க, குவைத்தில் எந்த பக்கம் கடல்னு தெரியாதா? ஒரு டீம் எடுத்துட்டு போனீங்கன்னா கடல் வரும் உங்களுக்கு தெரியும். மூசா நபிக்கு மேப் தெரியாமலா? அவ்வளவு தூரத்துல இருந்து வந்தவர், மதியம் வரைக்கும் போக தெரிஞ்சவர், அவருக்கு தெரியாது இந்த பக்கம் ரெட்சி வரும், கடல் வரும் அவருக்கு தெரியுது. அவர் அங்க போய் நிற்கிறார். மக்கள் சொல்றாங்க, இன்ன லமுதுர கூல் மூசா மாட்டிட்டோன்றாங்க. அப்புறம் வார்த்தை சொல்லுவார், அவருக்கு தெரியாது சப்மரீன் வருமா, ராக்கெட் வருமா, என்ன ஃப்ளைட் வரும், சாப்பர் வருமா. இன்னமா யா ரப்பி செய்யுது,
என்னுடைய ரப்பை என்னோட நிற்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். இந்த வார்த்தைகளை மறந்துடாதீங்க. அல்லாஹ்வை நம்பினா ஒரு போதும் உங்க குடும்பம் உங்களுக்கு துரோகம் செய்யலாம், உங்க நண்பர்கள் உங்களுக்கு துரோகம் செய்யலாம், சில வேளை நம்ம பிள்ளைகள் நமக்கு துரோகம் செய்யலாம், சில வேளை நம்ம மனைவிமார்கள் நமக்கு துரோகம் செய்யலாம், சில வேளை நாம அவங்களுக்கு துரோகம் செய்யலாம். அல்லாஹ் ஒரு நாள் ஒரு அடியான ஹக்கன் அலல் முஃமின், அல்லாஹ் சொல்றான், நான் மூமின்களுக்கு உதவி செய்யறது ஹக்கன் அலைனா, எங்க மேல கடமைன்றாங்க. சுப்ஹானல்லாஹ், நாங்க மூமினா இருந்தா எங்களுக்கு உதவி செய்யறது அல்லாஹ் கடமையாக்கிட்டானா, இதை விட என்ன வேணும்? சுப்ஹானல்லாஹ். அதனால கடல் பிளந்துச்சு. கடல் பிளக்க முன்னாடி மூசா நபியுடைய கைத்தறி பாம்பு உருவாக்கிச்சு. கையை கீழே கைத்தறி அடிச்சா பாம்பு தான் வந்துச்சு. ஆனா கைத்தறியை கீழே அடிச்ச கடல் குல்லு ஃபிர்கின் கத்தௌதி அலை, 12 கோத்திரங்கள் ஒவ்வொரு பிரிவும் அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொரு பிரிவும் மலை மாதிரி நின்றுச்சு. போறதுக்கு ராஜ மரியாதை, தண்ணி மலை மாதிரி நின்றுச்சுன்னு குர்ஆன் சொல்லுது. குல்லு ஃபிர்கின் கத்தௌதி அலை. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உமர், நான் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ் என்னை கைவிட மாட்டாங்க, அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான். ரசூலுல்லாஹ் டிசிஷன் இதெல்லாமே என்ன பார்த்தாங்க தெரியுமா? கேவலம் காரி துப்புற மாதிரி இருக்குமே. அரபுகள் என்ன சொல்லுவாங்க? கிட்ட போய் உம்ராக்கு வந்தாங்க பெரிய ஆள் மாதிரி, அதுல வேற ரசூலுல்லாஹ் கனவு கண்டு வந்தாங்க, உம்ரா பண்ணாம போறாங்க. வெக்க கேடி குறைஷிகள் அப்படித்தான் நினைச்சாங்க. ஆனா காரி துப்பினார்கள் முஸ்லிம்கள். 8வது ஹிஜ்ரி, அபூ சுஃபியான் கையை கட்டிட்டு வராங்க. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா, சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, என்னுடைய தாய், அபூ சுஃபியானுடைய மகள், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. யாரு? இதுவரைக்கும் நீங்க பார்த்திருப்பீங்க எல்லாமே குடும்பத்துல தான் சண்டை. அல்லாஹ் குடும்பத்துல சண்டைனா அவங்க குடும்பத்துல தான் இவ்வளவு பெரிய சண்டை. அல்லாஹ் ஏன் தெரியுமா? குடும்பம் தஅவான்னு வந்தா, தீனுக்கு வந்தா, அதுக்கு பிறகுதான் மத்த எல்லாமே நல்லா காட்டும். அபூ சுஃபியான் மகள் ரசூலுல்லாஹ்வோட வைஃப் வீட்டுக்கு வர்றா. முஸ்னத் அஹ்மதுல நம்ம பார்க்கிறோம், சஹீஹான செய்தி. வீட்டுக்கு வந்தா மகள் தானே. அபூ சுஃபியான் ஹிஜ்ரி 8ல், ஹிஜ்ரி 5ல் 10,000 பேரோட வந்து கூடாரம் அடிச்சு என்ன பேசினவர். ஜஸ்ட் 3 இயர்ஸ், 3 வருஷமாச்சு. துப்பினால காய். மதீனாக்குள்ள என்டர் ஆயினா ஒன்றும் பண்ணல. நேரடியாக ரசூலுல்லாஹ் உடைய மகள், அவங்க மகள் வீடு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி வீட்டுக்கு வர்றாங்க. வந்த ரசூலுல்லாஹ் உட்கார ஒரு விரிப்பு இருக்குது. அந்த விரிப்பு தூக்கி உடனே மடிச்சுட்டாங்க. பாப்பா பார்த்து கேட்கிறார், என்ன கேட்டாருண்டா? இந்த விரிப்புல உட்கார அளவுக்கு நான் தகுதி இல்லையா, அல்லது விரிப்பு என்னை விட தகுதி கூடிட்டான்னு கேட்டேன். எடுத்து மடிச்சு வைக்கும். அவங்க சொன்னாங்க, நீங்க முஷ்ரிக், ரசூலுல்லாஹ் உட்கார்ந்ததில்லை, முஷ்ரிக் உட்காரக்கூடாது. ஸல்லல்லாஹு, என்ன அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய மரியாதை, ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து நீங்க உட்கார முடியாதுன்றாங்க. பாப்பா அப்படியே காரி துப்பினமா இருந்துச்சு. 10,000 பேரோட படையெடுத்து வந்த ஜஸீரத்துல் அரபுடைய மாவீரர் சிங்கம் என்று சொன்னவர் தன்னுடைய மகன் முன்னாடி காரி துப்பப்படுற ஒப்பந்தம் பேச வந்திருந்தார், சமாதானம் பேச வந்திருந்தார், ஒப்பந்தத்தில் உள்ள பிரச்சனையை பேச வந்திருந்தார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த காத்து வீசுற நேரம் சொல்ல எழுப்பி சொன்னார்கள், இதற்கு பிறகு எங்களுக்கும் குறைஷிகளுக்கு யுத்தம் முடிந்து விட்டது, அவர்கள் எங்கள் மீது படையெடுக்க மாட்டார்கள், நாங்கள் அந்த பக்கம் போவோம் என்றார்கள். வல்லாஹி, அது வரலாறு மிக துல்லியமாக காட்டிய இடம். அல்லாஹ்வுடைய எது வெற்றி? உலகம் சொல்லலாம் பலகீனப்படுறது தோல்வி. அல்லாஹ்வுடைய பிளானை நம்பி இருந்தால் அல்லாஹ்வுடைய வெற்றி என்பது வேறு சகோதரர்களே. நாம் பிளான் பண்ற வெற்றி வேறு. அதனால கவனமா புரிஞ்சுக்கோங்க. குர்ஆன் எந்த வியூவை சொல்லுதோ குர்ஆனோட உலகத்தை பாருங்க, குர்ஆனோட அகத்தையும் படிக்கணும். இதுதான் முக்கியம். எங்க வெற்றி? எது தெரியுமா வெற்றி? ஒண்ணே இல்லை. இப்ப சொல்ற வெற்றி, மனித குலம் தோத்தது ஒரு இடத்துல, மனித குலம் வெற்றி பெற்றது அந்த நாள். அது என்ன தோத்துச்சு, அது என்ன வெற்றி பெற்றுச்சு? நானே உங்கள்கிட்ட கேட்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் நபியை படைச்சிட்டான். படைச்சதுக்கு பிறகு ஆதம் நபி உங்களுக்கு தெரியும், வைத்கால ரப்புக்கல் மலாயிகத்தி இன்னி ஜாயிலும் ஃபில் அர்தி கலீஃபா. மலக்குமார்கள் அல்லாஹ் கேட்கறான், பூமிக்கு ஒரு கலீஃபா போட போறோம், என்ன செய்றீங்க? ஒரு தலைமுறைக்கு உண்டாக்க போறோம். காலு அத்தஜஅல் ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா. யா அல்லாஹ், ரத்தத்தை வடிக்கக்கூடியவங்க, ஃபசாது பண்ணக்கூடியவங்க பூமியில போய் படைக்க போறியா அல்லாஹ் அப்படின்னு கேட்கறான். இன்னி அலம் மாரா, அல்லாஹ் சொல்றான், இன்னி அலம் மாரா, உங்களுக்கு தெரியாதப்ப எனக்கு தெரியும் அப்படின்னு அல்லாஹ் என்ன சொல்றான், நான் படைக்கத்தான் போறேன். நீங்க இந்த குர்ஆனை படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்ப்பீங்க,
அந்த ஆயத்தை அப்படியே ஆதத்தை படிச்சதை பத்தி பேச மாட்டாங்க. வஅல்லம சூரத்துல் பக்கரா வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா. சூரத்துல் பக்கரா தொடங்குதே எங்களுடைய அறிவை. சூரத்துல் பக்கரா போய் யா பனி ஆதம் என்ற அந்த ஆராஃப்ல கூப்பிடுறோம். யா பனி ஆதம், ஆதமுடைய மனிதர், ஆதமுடைய சந்ததியை கொடுக்கிறோம். வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம். ஆதமுடைய சந்ததியில முஸ்லிம் வருவார், காஃபிர் வருவான், எல்லாம் வருவான், யஹூதி வருவான், நஸரா வருவான், அத்தனை பேரும் வருவான். அல்லாஹ் சொன்னா வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம். ஆதமுடைய சந்ததியை நாங்கள் சிறப்பிச்சோம். எஸ், அறிவால சிறப்பிச்சோம். ஏஐ டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறீங்கன்னா ஆதமுடைய சந்ததி. யா அய்யுஹல்லதீன ஆமனு அல்லாஹ் அந்த இடத்துல சொல்லல. எதுல சந்திக்குது? லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். மனிதர்களை அழகிய தோற்றத்தில் நாம் படைத்திருக்கிறோம். பெஸ்டா படைச்சோம், சூப்பரா படைச்சோம். ஆதம் நபியை படைச்ச சீருக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னி அலமு மா லா தஅலமு. எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது மலக்குகளே. எனக்கு நீ காட்டினதை வச்சு நீங்க புரியுறீங்க. ரத்தத்தை வடிப்பாங்க. மனுஷர் 5 பேர் சேர்ந்தாங்கன்னா சண்டை பிடிக்க விட மாட்டாங்க. சண்டை நடக்கும், ஃபித்னா நடக்கும், ரத்தம் ஓடும், ஃபசாது நடக்கும், நானா தம்பிக்குள்ள நடக்கும், அண்ணன் தம்பிக்குள்ள நடக்கும். இதெல்லாம் சோ இவங்க அல்லாஹ் நீங்க சொல்றீங்க, அப்பே நாங்க அப்படி இல்லையா அல்லாஹ், நாங்க உனக்கு அப்படி இல்லை. உன்னை தூய்மைப்படுத்துறோம், உனக்கு தான் எல்லாம் புகழ் பண்றோம். ஆனா அவங்க அப்படி இல்லை. அல்லாஹ் சொல்றான். அதுக்கு பதில் எப்படி சொல்றான் பாருங்க. வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா. ஆதத்துக்கு நாம் எல்லா பேரையும் படிச்சு கொடுத்தோம். சும்மா அளவும் மலாயிக்கா மலக்கு மேல கொஞ்சம் கூப்பிட்டோம். ஃபகால அம்பிஊனி பி அஸ்மாஇ அவுலா. இதுல பேரை கொஞ்சம் சொல்லிடுமா மலக்குகளேன்னு அல்லாஹ் கேட்கறாங்க. நான் என்ன காட்டணும்னு தெரியாது. ஒரு பேச்சுக்கு இது ஃபோன், இது போடியம், அது ஸ்பீக்கர், இது ஏர் கண்டிஷன், இப்படி 5 ஐட்டத்தை சொல்லி கொடுத்தா ஜாதத்துக்கு சொல்லி தான் ஃபீட் பண்ணிக்கிறாங்க. ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபீட் பண்ணதுக்கு போகிறோம். அதை அப்படியே எடுத்து கம்பைன் பண்ணால் அதை அப்படியே எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஆன்சர் பண்ணுது. ஸோ ஃபீட் பண்ணினா ஒர்க் பண்ணும். ஏன்னா பிரெயின் சிஸ்டம் உள்ளக்குள்ள ஃபீடிங் நடத்திட்டோம்னா அது வெளியே கக்கும். போடுறதெல்லாம் ஃபீட் ஆனதுக்கு போகிறோம். இதுலேருந்து குட்டி போட்ட மாதிரி 5 சொல் போட்டிருப்போம். 5 மிக்ஸ் ஆகி 6வது ஒன்று உண்டாக்கும். அந்த 6 7வது ஒன்று உண்டாக்கும். நம்ம பிறக்கிற டைமே 2 ஒரு செல்லு, அது 2ஆ பிறக்கும். 2 4ஆம், 4 8ஆம், 8 16 32 64 128 256 612 1000 இப்படிதான் கணக்கு போகும். அதான் கம்ப்யூட்டர் கணக்கு. கம்ப்யூட்டர் கணக்கு அப்படிதான் போகும். நம்ம பிறந்த உடனே இந்த செல் அப்படிதான் பிரியும். அதை வச்சு தான் கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆதம் நபிக்கு ஃபீட் பண்றாங்களா? வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா சும்ம அரலஹும் அலல் மலாயிகத்தி ஃபகால அம்பியூ பி அஸ்மாஇ இன் குன்தும் சாதிகீன். நீங்க சொன்னீங்களே அவங்க ஃபசாது தான் பண்ணுவாங்க, ரத்தம் தான் ஓட்டுவாங்கன்றது உண்மையா இருந்தா இதுக்கு பதில் நீங்க சொல்லுங்க. என்ன அர்த்தம்? அவங்க அதை மட்டுமே செய்வாங்கன்னு நினைச்சிடாதீங்க. இன்னொரு பக்கம் இருக்குது அவங்க. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. அவங்க என்ன ஆன்சர் சொன்னாங்க தெரியுமா? காலு யா அல்லாஹ் கம்ப்யூட்டர், யா அல்லாஹ் மொபைல் ஃபோன், யா அல்லாஹ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லல. சுப்ஹானக் யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன். லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் ஹலீமுல். யா அல்லாஹ் எங்களுக்கு அறிவு இல்லை, நீ எதை எங்களுக்கு படிச்சு தரலையோ அது எங்களுக்கு தெரியாது. யா அல்லாஹ் இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். நீ தான் அறிந்தவன், ஞானமிக்கவன். புதிய ப்ராடக்ட்டுக்கு கொடுத்ததை அல்லாஹ் மலக்குகளுக்கு கொடுக்கல. அவங்களுக்கு தஸ்பீஹ் செய்ய தெரியும். அவங்க எங்களை விட உயர், அதாவது அந்த படைப்பு அற்புதமான படைப்பு, எங்களுக்கு முந்தைய படைப்பு. அவங்க அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்துவாங்க. ஒரு நாள் ஒரு பிழை பண்ண மாட்டாங்க. அல்லாஹ் இப்ப படைச்ச படைப்பு அப்படி இல்லை. டோட்டல் ஃப்ரீடம் கொடுத்தப்பட்ட ஃபீட் பண்ணினா ஓகே. ஆதம் சந்தி பல்லா கூப்பிடுறோம். யா ஆதம் அம்பிஉ பி அஸ்மாஇ. இதுக்கு முன்னாடி சொல்ல கொஞ்சம் பாருங்க. அம்பிஊனி, எனக்கு சொல்லுங்க. அது மலக்குகளே எனக்கு அறிவிங்க. இப்ப பாருங்க அம்பிஉம் பி அஸ்மாஇ. இதுல பேர்களை கொஞ்சம் மலக்குகளுக்கு சொல்லுங்களேன். ஆதம் என்ன உங்களுக்கு தெரியாது? அம்பிஉம் பி அஸ்மாஇ ஃபலம்மா அம்பஅம் பி அஸ்மாஇ. அவர் சொல்ல ஆரம்பிச்சாரு. இது 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 இது. அல்லாஹ் என்ன சொன்னான்? வயத் குல்னா லில் மலாயிகத்தி ஸ்ஜுது லி ஆதம். அவர் பாஸ் வெச்ச எக்ஸாம்பிள். அவர் பாஸ். அவருக்கு கிஃப்ட் கொடுக்கணும். எல்லா மலக்கோட எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும்? வானலோகத்தில் மலக்கெல்லாம் வச்சிருந்தா எவ்வளவு மலக்கு நீங்க பார்த்துருப்பீங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோட இடத்துல வச்சுட்டு ஸ்ஜுது லி ஆதம். எல்லாரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜதாவுல விழுறாங்கடா. ஸ்ஜுது லி ஆதம் ஃபஸ்ஜது. எல்லாரும் விழுந்துட்டாங்க. அந்த சபையில ஒரே ஒரு ஆள் மட்டும் உலாம நிற்கிறான். இல்ல இப்லீஸ் அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன். அவன் இது எப்படிப்பா? நான் பழைய ஆள் இந்த சபைக்கு மஜ்லிஸுக்கு வந்தா ஒருத்தன் புதிய ஆள் வந்து
சுஜூத் இவருக்கு. அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரின், மறுத்தான், காஃபிர் ஆயிட்டான். மலக்குமார்கள் சஜிதாவில் விழுந்து ஒன்றும் பேச, யா அல்லாஹ் புதிய அவங்களுக்கு கீழே அனுப்பிட்டு யா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், கட்டுப்பாடு என்பது இருந்துச்சு. இவன் கட்டுப்படல, ஷைத்தான் இப்லீஸ் கட்டுப்பட்டான். ஸோ அதனால தான் நீங்கள் முழு குர்ஆன்ல எங்கே பரட்டி பார்த்தாலும், நீங்கள் சயின்டிஸ்டாக இருந்தால் அல்லாஹ் மறுபடியும் உங்களை கூப்பிட்டு, ஹோ மிஸ்டர் சயின்டிஸ்ட் கமான் கூப்பிட்டுட்டு, for you this jannah for you darling. ஏ நீ பெரிய சயின்டிஸ்ட் பா, யா அல்லாஹ் இந்த அறிவு கொண்டாந்து ஜன்னத்துக்கு போயிடுமா? ஏலாது. என் பணத்தை காட்டி ஜன்னத்துக்கு போயிடுமா? ஏலாது. நான் இந்த அதிகாரத்தை காட்டி ஜன்னத்துக்கு போயிடுமா? ஏலாது. ஜன்னா ஏண்டா இட்ஸ் ஆல்ரெடி இன்பில்ட், எங்க பிரெயின்ல அது இன்பில்ட். அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது, தமிழை கண்டுபிடிச்சது யாருக்கும் தெரியாது, இங்கிலீஷை கண்டுபிடிச்சது யாருக்கும் தெரியாது, எவன்டா ஃபர்ஸ்ட் எதை பேசுறது யாருன்னு தெரியாது. இது வரைக்கும் நீங்க கூகுள் பண்ணியோ ChatGPT அடிச்சு கேளுங்க, யார் இதெல்லாம் கண்டுபிடிச்சது டோன்ட் நோ, எவனுக்குமே தெரியாது. எங்கால இந்த மொழி ஸ்டார்ட் ஆச்சு, மனிதனுடைய மொழி பரிணாமம் அடைஞ்சதாக சொல்லுவார்கள். ஆரம்பத்தில் யார் இதுல ஃபர்ஸ்ட் மொழியை கொண்டு வந்தது நான் தெரியல. அது எப்படி வந்துச்சு? மனிதன் மெல்ல பேச ஆரம்பித்தான், இப்படி என்ன அப்படி என்ன போக போக ஒரு கோத்திரமா மொழிகளா பேச ஆரம்பித்தார்கள். அது இதுவரைக்கும் எலும்போ கண்டே இது இத்தனை வருஷம் பழசுன்னு சொல்றவனுக்கு இந்த மொழி எவன்டா கண்டுபிடிச்சது எங்க இது ஆரம்பிச்சுதான் சொல்லல. மொழியின் பழமையை சொல்லுவார்கள், மொழியை எங்க இருந்தா கண்டுபிடிச்சது இது இவ்வளவு காலத்துக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்களே தவிர பழமையை சொல்லலாம். மொழியை அல்லாஹ் கொடுக்கிறான் ஆதத்துக்கு. கொடுத்த பிறகு இப்போ வானலோகத்துல எப்படி பெரிய மரியாதை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நடந்த என்ன சஜதா பெரிய புதிய ப்ராடக்ட். உங்க ஊர்ல ஏதாவது புதிய ப்ராடக்ட் வந்து எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த புதிய ப்ராடக்ட் செஞ்சவருக்கு எவ்வளவு கௌரவம். இப்ப தான் சொல்றான், வாங்க ரெண்டாவது செக்ஷன் பாஸ் ஆகிட்டீங்களா? அதாவது நீங்களும் உங்க வைஃபும் நீங்க இதுக்குள்ள போங்க, இந்த ஜன்னாக்குள்ள போயிட்டு விரும்பின மாதிரி சாப்பிடுங்க, விரும்பினதெல்லாம் எடுங்க, எல்லாம் தந்தாச்சு ஃப்ரீ. இந்த மரத்துக்கிட்ட மட்டும் நெருங்காதீங்க, நெருங்கினீங்க அநியாயக்காரன பேருங்க. யோசிச்சு பாருங்க, கொஸ்டின் கேட்டு படிச்சு தந்து பாடமாக்கிட்டு கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்றது லேசா, ஒரு மரத்தை காட்டி இந்த மரத்துக்கிட்ட நெருங்காதீங்கன்னு சொல்றது லேசு. எது லேசு? மரத்தை காட்டி ஜென்னாவில் ஒரு மரமா இருக்கும், ஒரு மரம் இல்லாட்டி 1000 மரம் இருக்கிற கிட்ட போலாம், எவ்வளவோ மரம் இருக்குது. இந்த மரத்துக்கிட்ட நெருங்க வேணாண்டா இது கஷ்டமா, கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றது கஷ்டமா? எக்ஸாம் பேப்பரை தந்து எது கஷ்டம் தெரியுமா எல்லாம் சொல்றான், இட்ஸ் ஈஸி என்ற பாடமாக்கிட்டு நீ டாக்டர் ஆகிட்டியா, இட்ஸ் ஈஸி. சயின்டிஸ்ட் ஆகிட்டியா, ஈஸி. படிச்சு தந்தது உனக்கு ஆல்ரெடி அப்படி தந்திருக்குது. இதை போய் எரும மாட்டை கேட்டுன்னு சொல்லாது. சிங்கத்துக்கு போய் ஏர் கண்டிஷனை கண்டுபிடிப்பது எப்படின்னு 100 சிங்கத்தை உட்கார வச்சாலும் அதை கண்டுபிடிக்காது. ஏன்னா ஓம் பிரெயின்ல மட்டும்தான் அது ஒர்க் பண்ணது தந்தாச்சு. எது கஷ்டம் தெரியுமா? இந்த மரத்தை காட்டி கொஸ்டின் எல்லாம் கேட்க மாட்டேன், மரத்துக்கிட்ட நெருங்காதண்டா, அதான் நீ ஃபெயில் ஆகிற. ஆதம் நபிக்கு அல்லாஹ் சொன்னான், வலா தக்ரபா ஹாஸிஹி ஷஜரா ஃபதகூனா மினல் ஸாலிமீன். இந்த மரத்துக்கிட்ட நீங்க 2 பேரும் நெருங்க கூடாது, நெருங்கினீங்கன்னா அநியாயக்காரனா பேரு. என்ன நினைச்சு ஃபஅதல்லஹும ஷைத்தானு ஃபஅஹ்ரஜஹுமா. ஷைத்தான் வந்தான், மரத்துக்கிட்ட நெருங்க வச்சான், அவங்களையும் அதிலிருந்து வெளியாக்கினான். குல்னா பிது மின்ஹா ஜமீஆ, இங்க இறங்குங்க. فإما يأتينكم مني هدى فمن تبع هداي فلا خوف عليهم ولا هم يحزنون. இறங்குங்க கீழே, இதுக்கு மேல லாயக்கு இல்ல. நான் ஒரு கோடை போட்டுட்டேன், கோடை மீறி நீங்க போயிட்டீங்க. சோ இது இந்த வரலாறு இப்ப நான் சொன்னது பக்கரா ஆராஃப் பரட்டிங்களா ரொம்ப டீட்டெயிலா இருக்கு. ஃபதல்லாஹுமா பிகுரூர், எப்படி ஏமாத்தினான், எந்த மாதிரி வந்தான், மெல்ல 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 வந்து ஷைத்தான் என்ன பண்ணினானே நிறைய இருக்கு. ஆசை காட்டினதெல்லாம் அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கணும். இப்ப மனித குலம் வெற்றி கண்டது கொஸ்டின் ஆன்சர்ல, தோல்வி கண்டது எதுல? மரத்துக்கிட்ட. எங்களுக்கு சும்மா சரி மரத்தை காட்டி போக வேணும்னா என்ன செஞ்சிருப்போம்? என்ன செஞ்சிருப்போம்? மரத்துக்கிட்ட போயிருப்போமா போகாம இருப்போம்? எங்கேயுமா அதை விட கூட நினைக்கிறோம். நாங்கன்னா மரத்துக்கிட்ட போகவே மாட்டோம். மரமா எங்களுக்கு பிரச்சனை. 1000 மரம், லட்சம் மரம், கோடி மரம் ஜென்னால இருக்குது. அல்லாஹ் சொல்றான், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா. தூரத்தில் சொன்ன தில்க ஷஜரா, அந்த மரம். அப்படி வரல குர்ஆன்ல. ஹாதிஹி என்பது அஸ்மாஉல் இஷாரா லில் கரீப், கிட்ட காட்டி ஹாதிஹி ஷஜரா, இந்த மரம் என்றால்
டெஃபினெட்லி கவனமா பாருங்க, இதுதான் ட்ரீ. நாங்களும் ஃபெயில் தான். அல்லாஹ் இதே வசனத்தை எங்களுக்கு சொல்றான், வர தக்ரபு ஜினா. நிறைய மரம் தான், நிறைய பொம்பளை, ஒரு பொம்பளையில் இருக்கிறாங்க, நிறைய பொம்பளை. அதே வரி அல்லாஹ் சொல்றான், வல தஃஅலு ஜினான்னு குர்ஆன்ல வரும், வல தக்ரபு ஜினா, ஜினாவுக்கு நெருங்காதீங்க. இதுதான் ஆதமுடைய சத்தை கொச்சப்படுத்தலாம் விரும்பல. அங்க அல்லாஹ் போட்டது மரம். அந்த மரம் மேல ஒரு ஆசையும் பிரியத்தை ஷைத்தான் உருவாக்கினான். அது தப்புன மலக்கை, இது கிட்ட போகப்பா, நீங்க 2 பேரும் மலக்கா போயிருவீங்க, நீங்க டெம்பரரி, உங்களை கீழே அனுப்பிடுவான், நீங்க எப்ப இங்க இருக்கணுமா. இதுதான் ஷஜரத்துல் ஹுல்த். இந்த மரத்தை எடுத்துட்டீங்கன்னா, சாப்பிட்டீங்கன்னா பெர்மனன்ட் டீ உங்களுக்கு கிடைக்கும். ஜென்னாவுல நாங்க குவைத்ல வந்து ரெண்ட் ஹவுஸ்ல இருந்த பெர்மனன்ட் கிடைக்கும்னா, ஓகே ஐ அம் ரெடி. என்ன பண்ணணும்னு கேட்குமா, ஷைத்தான் வந்து ஃபவஸ்வஸ லஹும ஷைத்தான். இதுதான் குர்ஆனுடைய முடிவு. ஷைத்தான்ட வஸ்வாஸ் எந்த பெரிய அல்லாமாவுக்கு நிக்காது. அதனால்தான் இந்த தலைப்பு தொடர்ந்து பேசப்படணும் சகோதரர்களே. தக்வா ஈமான் என்பது ஒரு நாள், ஐஜிசி சகோதரர்களே, ஒரு நாள் உங்க லைஃப்ல இருந்து இந்த தலைப்பு திரும்ப 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 எத்தனை தடவையாவது இந்த தலைப்புகள் பேசப்படணும். ஈமான் என்ற அல்லாஹ் குர்ஆனை முடிக்கிறது, முழு குர்ஆனை கொண்டு வந்துட்டு ஒரு துவா. என்ன துவா தெரியுமா? யூ ஆர் கம்ப்ளீட்லி சேஃப் என்று அல்லாஹ் சொல்லல. நாங்க வஸ்வாஸ்ல இருந்து குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸ். வஸ்வாஸ்ல தான் குர்ஆன், யா அல்லாஹ் வஸ்வாஸுடைய ஷர்ரில் இருந்து பாதுகாப்பா. லாஸ்ட் வேர்ட், நீங்க ஃபுல்லி சேஃப்டி ஜோன்ல இல்ல. ஏண்டா ஆதம் நபி நல்லாவே இருந்துட்டு இருக்க போகல. ஃபவஸ்வஸ லஹும ஷைத்தான். வஸ்வாஸ்னா வஸ்வஸா, வஸ்வஸா, வருவான் மறைவான் வந்து காதுகிட்ட ஏய் மறுபடி போவான், சொல்லுவான். அந்த கூட அவனுக்கு மலக்காலடா நிறைய ஆசை காட்டி மெல்ல 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 கிட்ட கூட ஃபதல்லாஹும் அப்துஹுரு. ஏமாத்தி டல்லாண்டா டல்வானுங்க. வாளியை கொண்டு போய் தண்ணியில போட்டு மெல்ல மெல்ல இழுக்கிற மாதிரி ஆடு நபியை போட்டு மெல்ல இழுத்து இன்னைக்கு போற கிட்டே வந்துட்டு, இப்ப மரத்துக்கிட்டே வந்துட்டீங்க, இதுக்கு மேல தப்பேறாதுன்னு ஒரே காமிக்கிறோம். அதான் அவனோட வேலை. ஷைத்தான் ஜினாக்கு கிட்ட கொண்டு வந்த அப்புறம் ஊருக்கே சொல்லிடுவேன் போ. அவன் ஏவும் ஒரு கட்டத்தில் அவன் வளாகத்துக்குள்ள வந்தா நாம சிக்கிடுவோம். அதனால ஆதம் நபி அங்க போனப்ப தான் சொன்னான், கோ ரிப்பேர் பண்ணிட்டு வரணும். எங்க தெரியுமா? பிரெயின் ஓகே, அறிவு நல்லா வேலை செய்யுது, உள்ளத்துல ஆசையை கட்டுப்படுத்த தெரியல. அதை கட்டுப்படுத்தினா ஜென்னா திறந்து தரப்படும். ஆசையை கட்டுப்படுத்தணும், கோபத்தை அடக்கணும், மக்களை மன்னிக்கணும். இதுதான் ஜென்னாக்கான குவாலிஃபிகேஷன் எல்லாம் போட்டாங்க. உங்களை என்ன நீங்க குவாலிஃபிகேஷன் கொண்டு வந்தாலும் சயின்டிஸ்ட் அது துனியாக்கு. ஆனா உங்க ஹார்ட் உங்களுக்கு மன்னிக்கணுமா? எல்லா இமோஷன் வேர்ல்ட்ல எது கஷ்டம் தெரியுமா? இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண கஷ்டம். கொஞ்சம் ஃப்ளைட் எடுத்து போய் அமெரிக்காக்கு நீங்க இறங்கிறீங்கடா, அங்க உங்களுக்கு இமோஷன்ஸை பார்க்கலாம் இருக்கு. நைட் லைஃப் நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கிளப்ல இருப்பாங்க. உங்களுக்கு தெரியாத கேன்சர் வரும்போது ஸ்மோக் பண்ணினா அவங்க ஹார்ட் ஸ்மோக்கர்ஸ். அவங்களுக்கு தெரியாத லிக்கர் எடுத்த லிவர்ல பெரிய ப்ராப்ளம் உண்டாகும், அவங்க ஹார்டை குடிப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது இது அசிங்கமெண்ட், இது அசிங்கமெண்ட். இன்னொரு ஆணோட இன்னொரு பேர் இப்படி செய்யறது அசிங்கமெண்ட். அவர்கள் பப்ளிக்கா அதுக்கு அசிங்கத்தை அவர்கள் வேற மாதிரி சித்தரிப்பாங்க. அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க சகோதரர்களே. படிக்கலாம், எல்லாம் பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம் இமோஷன். இப்ப பாருங்க ஏன் வெற்றி. உங்க புள்ள அமெரிக்கா போய் ப்ரொஃபஸர் ஆனா வெற்றி இல்லை. அமெரிக்கா போய் டீனோட வாழ்ந்து உங்களுக்கு கால் பண்ணி, என்னடா எனக்கு இதெல்லாம் இஸ்லாம் எல்லாம் உண்மை மாதிரியே தெரியுது இல்லை, ஹோமோசெக்ஸ் இஸ் வெரி குட், லெஸ்பியன்ஸ் இங்கே இருக்கிறாங்க, இங்கே உங்கள் நாட்டில் ஒன்றுமே இல்லை, என்னடா நாங்கள் இங்கே ஆம்பளை திருமணம் இப்படி சொன்னால் நீங்கள் பெருமைப்படுவீங்களா? இது வெற்றியா? அவர் ப்ரொஃபஸராக இருக்கலாம், தோல்வி. உங்கள் பிள்ளைய நீங்கள் இழந்துட்டீங்க. கொஞ்ச நாள் சொல்லுவார், எனக்கு இஸ்லாமே அது ஒரு வால்ட் ரிலீஜன், இதெல்லாம் ஒரு மார்க்கமா? அப்படி பேசினா உங்கள் மகன் கோடீஸ்வரனாக இருப்பார். பட் வேலை இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. விக்ட்ரி என்பது எது தெரியுமா? வெஸ்டர்ன் வேர்ல்டு தோத்திருக்கிறார். பெத்தெடுத்த தாயை ஒரு நாள் பார்க்குறாங்க, கொண்டு போய் பூவை சாக்லேட்டை கையில் கொடுத்து காட் பிளெஸ் மை மம் என்றாங்க மதர்ஸ் டே. அவங்க திரும்ப இன்னொரு பூவை சாக்லேட்டை கொடுத்து காட் பிளெஸ் மை சன் என்றாங்க. பெத்தெடுத்த தாய்
முழு பேரும் தூங்குற நேரம் வயிற்றுல இருக்கிற இந்த பக்கம் திரும்பி அந்த பக்கம் திரும்பி ராத்திரி 1:30 மணிக்கு அழுகிற நேரம் பாலை கொடுத்து திரும்ப 3 மணிக்கு இருந்து பாலை கொடுத்து தூங்குற நேரம் உங்களை இருந்து இமயமலையில ஒரு பெரிய ஒரு அழகான நீர்வீழ்ச்சியை ரசிக்கிறதை விட அழகா ரசிச்சு நீங்க ஓடி விழுந்தா அதை விட வேகமா வலிக்குது அவங்களுக்கு. தாயை தகப்பனை இழந்தவங்களுக்கு அது எவ்வளவு என்று தெரியும் சகோதரர்களே. அந்த வேதனை சொல்ல இயலாது, அந்த உறவோட பெருமதி சொல்ல இயலாது. அவங்கள மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி ஒரு உறவை வைத்திருக்கிறது. நான் அங்கே போனேன், யார் உம்மோட சில நேரம் கவர்மெண்ட் எடுத்து போடும் செத்த பணத்தை புழு பிடிச்ச போகிறேன், கவர்மெண்ட் எடுத்து போடும். ஜஸ்ட் ஃபியூனரல் ஹவுஸுக்கு வந்து முடிச்சு ஏடா போகிற எவ்வளோ ஆர்வம், எப்படி தூக்கி வளர்த்திருப்பார். அவர் முழு லைஃப்பும் நீ சிரிக்கணும் என்பதற்கு அவர் வாழ்ந்திருப்பார். நீ வளரணும், அவர் கீழே விழுந்தாவது தன் மகன் வளரணும் என்பதற்கு வாழ்ந்த ஒரு கேரக்டரை கண்ணு முன்னாடி சும்மாவே ஒரு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம அவங்க நடக்கிறாங்க. இந்த கல்ச்சர் வேணும்னு நினைக்கிறீங்களா சகோதரர்களே? அவங்கள்ட்ட கோடிக்கணக்கில் தரல, அவங்கள்ட்ட இமோஷனலி அவங்க வெரி. நான் ஆரம்பிச்சேன், காரை இறக்கி ஒரு உமா என்ஜாய் யுவர் செல்ஃப் அண்ட் வயசுக்கு வந்த குமரி பெண்ணுக்கு இட்ஸ் ஹியூமன் ரைட்ஸ்ன்றாங்க. நீங்கள் கொடுக்காட்டி ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ன்றாங்க. அதுக்கு போய் போலீஸ்ல முறையிடுறாங்க. அல்லாஹ் அக்பர். சகோதரர்களே, வெற்றியை நான் முடிச்சிடுறேன். இது இந்த பாடம் நாங்கள் எங்க தோத்தோம்? மரத்தில். நீங்க போய் பாருங்க, இந்த ஆயத்துல சூரா ஃபத்ஹ்ல மரம் எங்கேயாவது வருதாங்க? ஒரு இடத்துல மரம் வரும், நீங்க பிரட்டி பாருங்க. மனித சமுதாயம் ஒரு இடத்துல தோத்துச்சு, ஒரு மரத்துல. ரசூலுல்லாஹ் முன்னாடி மனித சமுதாயம் வெற்றி பெற போகுது, அதே அது மாதிரி ஒரு மரத்துக்கு அடியில் என்ன அல்லாஹ் இங்க எதை வெற்றின்னு சொல்றான் தெரியுமா? ஒரு லீடர், அவர் முன்னாடி 1400 people வந்திருக்கிறாங்க. நாங்க கிளம்புவோம், எல்லாம் ஏறாத்த கலெக்டுங்கன்றாங்க. ஃபர்ஸ்ட் 2வது தடவை சஹாபாக்கள் அப்படியே நிற்கிறாங்க. ஒரு ஆள் ஏறாத்த கலெக்டர் இல்லை. ரசூலுல்லாஹ் கூடத்துக்குள்ள போய் கவலைப்படுறாங்க. இன்னும் போய் வந்திருக்கிறேன், என்னுடைய தாய்க்கு போறாங்க. அல்லாஹ்வே எதிர சொல்றாங்க, இன்னும்மா யாருமே ஒண்ணுமே ஈராத்த கலை இல்லையே, நான் சொல்லி கேட்கல. யாரும் சொல்லலாம், கவலைப்படாதீங்க, நீங்க ஈராத்த கலைங்க. அவங்க உங்களை பார்த்து எல்லாரும் சரசரன்னு கலைஞ்சிருவாங்க. 1400 பேருக்கு எப்படி இருக்கு, எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. சாதாரணமா யோசிச்சு பாருங்க பாப்போம், அங்கிருந்து இவ்வளவு தூரம் வர்றதா இருந்தா அவ்வளவு தூரம் நடையில வந்திருக்கிறாங்க. இல்லை ஜோக் அடிக்கிறீங்களா? அது கிட்ட வந்துட்டு நாங்க ஏன் திரும்பி போகணும்? 4 கூட்டமா பிரியாது, 5 கூட்டமா பிரியாது. பெருமாள் பக்கத்துல வந்து என்ன யாரும் சொல்லலாம், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்க சொத்து செல்வம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து உங்களை நம்பி வந்து நீங்க வேற கனவு கண்டதா சொல்லுங்க. என்ன ஒரு ஆள் கொஸ்டின் கேட்கறது? ஃபர்ஸ்ட் தடவை ஹியூமன் ஸ்ட்ரீல ஃபர்ஸ்ட் எவர். இதுக்கு பிறகு இது நடக்காது. எந்த வீட்டுக்குள்ளேயும் சண்டை வராம இருக்காது, எந்த வீட்டுக்குள்ளேயும் பிளவு நடக்காம இருக்கு. ஆனா அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் முன்னாடி ஒத்துமையா இருந்தாங்கன்னு அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுமா? நபியே, முழு உலகத்துடைய சொத்தை நீங்க வித்தால் லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஆ மா அலஃப்த பைனக்கும். நீங்க இந்த உலகத்துடைய சொத்தெல்லாம் வித்தால் உங்க கல்பெல்லாம் ஒத்துமைப்படுத்தலாம். நோ, ஆனா அல்லாஹ் உங்களுக்கு ஒத்துமையாக்கி தந்தான்ன்றான். இது வேற யாருக்கும் இல்லை, இது வேற யாருக்கும் இல்லை. அது அஸ்ஹாபுல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் போய் ஹராம களையிறாங்க. சர 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 சரண்டி ஹராம் களையப்படுகிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மதீனாவுக்கு போ. ஒரு மூச்சு பேச்சில் அவ்வளவு பேரும் எப்படி களை பிறந்திருக்கு, எவ்வளவு களை பிறந்திருக்கு. ஒரு பேச்சுக்கு நாங்க போய் ஜித்தா ஏர்போர்ட்ல இறங்கிருக்கிறோம்னு வைங்க, அங்க உள்ள இமிகிரேஷன் ஆஃபீஸர் போங்கன்னு சொன்னா நாங்க ஒரு 20 பேர் இருந்தா என்ன மாதிரி நடத்திருக்கும். இல்லைன்னா டிராவல்ஸ் நடத்துவாங்க, எங்க ஊர்ல நடத்துவாங்க. டிராவல்ஸ் ஓனருக்கு அங்கேயே மிதிச்சு முடிச்சாச்சு கதை. எங்களை ஊர்ல இருந்து சல்லி எடுத்துட்டு வந்து இங்க இருந்து போறதுக்கா அவன் இமிகிரேஷன்ல சீல் அடிச்சவன் போயா இதுக்கு வராது, அடுத்த வருஷம் வான்னு சொன்னா அங்கவே அவரை தேடி அந்த மோளை கூட்டிட்டு வாங்க. இப்ப கடைசியா என்ன சொல்றீங்க நீங்க? அவர் முடியையும் காலி பண்ணி தாடியும் காலி பண்ணிடுவாங்க. பெருமானார் நிற்க முழு பேர் காவிர்கள் பார்த்தாங்க, ஒருவர் அசையல, எல்லோரும் கட்டப்பட்டாங்க. சமிஅனா வ அத்தஅனா. உணர்வுகள் பறந்து போச்சு, இமோஷன் கண்ட்ரோல் ஆச்சு. கடுமையான கோபம் தணிஞ்சிச்சு, கடுமையான ஆசை கபத்துல்லாஹ் பார்க்கணும் தணிஞ்சிச்சு. அதாவது அவ்வளவு பெரிய ஆசைகள் வந்தாங்க, அதை அடக்கி கொண்டாங்க. ஹியூமன் ஸ்ட்ரீல இப்படி நடக்கவே இல்லை. கோபத்தை ரசூலுல்லாஹ் சமிஅனா வ அத்தஅனா. ஆசை அடங்கிச்சு,
கோபம் அடங்கிச்சு. பெருமானார் கேவலம் நினைக்கிறாங்க. அந்த ஒப்பந்தத்தை பார்த்து அவ்வளவு கேவலமா இருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்ல போக்கில அந்த கேவலத்தை அடக்கி கொள்றோம். உஸ்மான் ரலியல்லாஹு அங்க பிடிச்சிட்டாங்க, எல்லாம் கோபத்துல பயிர் பண்றாங்க. அட்டிப்பையா சொல்ல முடிச்சிருவோம். அவங்க கையில ஒண்ணுமே இல்லை, ஆயுதத்தோட வந்தாங்க. அந்த வீரம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சமீஅனா, கட்டுப்படுங்க, சமீஅனா வ அதானா, செயல்படுத்தும், கட்டுப்பட்டோம். என்ன உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, இது ஒத்த இந்த சபையில 2 பேர் கோவப்பட்டா அடைப்பாங்க. ஒரு சபையில் நான் பயம் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த இன்றைக்கு இந்த டைம் கொஞ்சம் கூட எடுக்கிறேன்னா ஒன்றும் இல்லை, இன்றையோடு இந்த நிகழ்வை முடிக்குமாறு எங்கள் தலைவர் சொல்லிட்டாங்க. ஏன்னா அதாவது நாளையிலேருந்து ஹாலிடே லீவ் கொடுக்குறாங்கன்றாங்க. அதனால் குடும்பம் வருவாங்கன்னா நாளையிலேருந்து 9 தான். இன்றைக்கு மட்டும் நம்ம முடிங்கன்னு இன்றைக்கி காலையில் மெசேஜ் போட்டாங்கன்னா, அதாவது ரமதானிய பயணம் என்றது என்ன நாளையிலேருந்து குடும்பம் நிறைய எதிர்பார்க்குறோம். அதனால குடும்ப பிரச்சனைகள் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது பிள்ளை வளர்ப்பு, அது சம்பந்தமாக குடும்ப உளவியல் இஸ்லாத்தோட சம்பந்தப்பட்டு பேசுங்க, அப்படி பேசலாமா, கேள்வி பதில் கொடுக்கலாமான்னு கேட்டாங்க. அதனால தான் நான் சரி அப்படின்னு நம்ம சன்னியை நிப்பாட்டிட்டு நாளைக்கு குவைத்து மக்கள் எதுக்கு எல்லாம் அவங்களும் நினைக்கிறாங்க, கொஞ்சம் கூட மக்கள் எடுப்போம், இப்படி சொன்னாதான் எடுக்கலாம், குடும்ப பிரச்சனைகள் அது மாதிரி சொல்லி. அதனால இன்னைக்கு நம்ம சன்னியை இந்த தலைப்பை இன்னையோட நிப்பாட்டதுனால தான் இதை கொஞ்சம் விவரமாக சொல்லி நான் முடிச்சிடுறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் இந்த இமோஷன்ஸ் எல்லாமே ஷட் டவுன் ஆக்கப்படுகிறது. அதனோட சஹாபாக்கள் ஒரு பேச்சு மூச்சு இல்லாமல் திரும்புகிறாங்க. அல்லாஹ்க்கு வேணும் என்ன தெரியுமா, கல்புகள் கட்டுப்படணும், அதான் வெற்றி. ஜென்னாக்கு அவங்க தகுதி ஆகிட்டாங்க. அல்லாஹ் லேண்டை பிடிக்கிற முழு உலகத்தை தூக்கி ரசூலுல்லாஹ் கையில் கொடுத்துட்டு எடுத்துட்டு போங்க நபின்னு. அல்லாஹ்க்கு பூமி, காணி, பூமி, இந்த லேண்டு, மக்கா பிடிக்கிறது, மதீனா பிடிக்கிறது நத்தி. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஒரு பெஸ்ட் டீச்சர் ஆக்கினார். அவர் ஆரம்பத்தில் வரப்போ எல்லாரும் திட்டினாங்க. அவர் அதாவது அதான் சொன்னார், எங்களுக்கு தெரியும், வழக்கத்து நாளும் அன்னக்கு எதைக்கு சொல்லிருக்க பிமா எப்போ நம்ம சொல்றதால ஒரு கல்வி நோவுதுன்னு தெரியும். அவ்வளவு வெந்து போனாங்க. ஆனால் இன்னைக்கு ரசூலை இப்படி பார்த்தா அவ்வளவு பேரும் யார சொல்லல, லப்பைக்க வசதைக்க யார சொல்லல, கிட்ட வர்றாங்க. முழு பேரும் மக்காட்டு மதீனா 7 மண்டா குவைத்துல இருந்து குவைத் சிட்டிக்கு நடந்து போயிட்டு எதிர்பார்த்தது நடக்காம திரும்பி வருவோம். வாயால ஒரு வார்த்தை பேசாம 7 மண்டா செய்வோம். பேசுற எனக்கும் கேட்கிறவங்க தோத்துருவோம். ஒரு சமூகம் 9 நாள் பிரயாணம், திரும்ப 9 நாள் அவர்கள் பொருந்தி கொண்டார்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்தை. அங்க போகிற நேரம் சூரா ஃபத்ஹ் இறங்குது. அல்லாஹ் ஹக்கீம் என்கிறான், போய் பரட்டி படிங்க. அற்புதமான வரிகள், மிக அற்புதமான வரிகள். மெல்ல மெல்ல உட்காருங்க, கட்டமா படிங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சிம்பிளா சொல்றான். ரோம பேரரசு பிடிக்கிறத பத்தி அதுல வரும் சூரா ஃபத்ஹ்ல வரும். அதாவது உஹ்ரா லம் தக்திரு அலைஹா கத் அஹாத அல்லாஹ் பிஹா. கனிமத்தை நான் சொல்லுவேன், இதுக்கு பிறகு உங்களுக்கு கனிமத்தை திறந்து தர. இதோட கைபரை பிடிப்பாங்க, கைபரை பிடிச்சதோட பிரச்சனை முடிச்சு, பொருளாதார பிரச்சனையே முடிச்சிடும். இப்ப கிட்ட அதெல்லாம் சொல்லுவான், இதுக்கு அடுத்தது உங்களுக்கு என்ன இருக்குது, என்னெல்லாம் பிடிப்பீங்க அதோட சொல்லுவான். அதாவது இன்னும் இருக்குது, ஆனா இப்பவே உங்களால முடியாது. கதை அஹாத அல்லாஹ் பிஹா. பரட்டி பாருங்க. அதான் ரோம பேரரசு பாரசீகம் கையில தரப்படும். இப்பவே இல்லை, அல்லாஹ் சூழ்ந்திருக்கிறான், தருவோம் கையில கம்ப்ளீட்லி எல்லா வெற்றியும் அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றார். அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், நீங்கள் மஸ்ஜிதுல் ஹராத்துக்குள்ள ததுகுலுல் மஸ்ஜிதுல் ஹராம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அதாவது மஸ்ஜிதுல் ஹராமுக்கு நீங்கள் நுழைவீர்கள், அச்சமற்ற நுழைவீர்கள், எந்த பயமும் இல்லாமல் நுழைவீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அந்த வகையில் அந்த வெற்றி நடக்குது, அதை கொண்டாடுகிறார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அதனால் வெற்றி என்பது கல்பு அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறது 100%. எங்க உணர்வுகளை விட்டு கொடுத்து, எங்களுக்கு விபச்சாரத்துக்குரிய அந்த எண்ணங்கள் தோன்றினோட விட்டுட்டு, ஒரு பெண்ணை பார்க்க தலையை குடிச்சிட்டு அல்லாஹ் எதை தடுத்தானோ அந்த தடைகளை நாம் ஏற்றுக்கொண்டால் அதுதான் அல்லாஹ் வேணுமென்றே அவங்களை கொண்டு போய் அங்கே இந்த ரிவர்ஸ்ல கொண்டு வந்து அவங்களை சீரழிக்கல. எல்லா உணர்வுகளையும் தாக்கு பிடிக்க முடியும் என்றால் அவர்கள் வெற்றியாளர்கள்.
அவர்கள் கையில உலகம் கொடுப்பதற்கு தயாராக இருந்தது. அல்லாஹ் துனியாவை தூக்கி எழுதி கொடுத்தார். உமர் பின் கத்தாப் ஆட்சியை பார்க்கிறார், அது எங்கேயோ போய் நிற்கிறது. அதற்கு பிறகு ஆட்சி இஸ்லாம் அரபி தீபகற்பத்தை தாண்டி பறக்கிறது. அவங்க குவாலிஃபைட் ஆகிட்டாங்க வேர்ல்டு ஆகிறதுக்கு. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் the best முஅல்லிம் in the world, அவர் நம் பெஸ்ட் டீச்சர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த பணியை நிறைவேற்றினார். 1400 அரப்ஸ். சும்மா யோசிச்சு பாருங்க, அரபிகளுக்கு எங்களை மாதிரி இல்லை, அரபிகளை மாதிரி அகம்பாவமும் கௌரவமும் யாரும் பார்க்க மாட்டேன். பொம்பளை புள்ள பெற்றெடுத்த முகமெல்லாம் கருத்துரும், அப்படி கோபம் வரும். அந்த அரபிகள் தந்த புள்ளையை எடுத்து புதைச்சாங்க. நீங்க புதைப்பீங்களா? நீங்க யாராவது புதைப்பீங்களா? புதைச்சவங்க அவங்க உணர்வுண்டா உலகத்துல அவங்கள மாதிரி குழந்தைய புதைச்சிட்டு சந்தோஷமா வருவாங்க. எனக்கு ஆம்பளை சிங்கக்குட்டி மட்டும்தான், பொங்கலாம் காடு, அவன் புள்ளைய அவன் கொள்ளுவானா, இவன் தான் மனுஷனாயிருப்பான யோசிங்களே. அவர்கள் மனித புனிதர்களாக மாறிய அற்புத வேதம் திருக்குர்ஆன் எங்களோடு இருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த கொஞ்ச நாளா அல்லாஹ் உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்ல வந்த பாடம் ஹக்கீம். நீங்க போய் சூரத்துல் ஃபாத்திஹா பிரட்டி அதை படித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நாங்கள் படித்த பாடங்களை எடுத்து நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டும். சகோதரர்களே, ஐஜிசி சகோதரர்கள் நிறைய பாடுபடுறார்கள். இன்னும் 4 நாள் லீவ் இருக்குது. நிறைய சகோதரிகள் பயனடைவதற்காக அவர்களை அழைத்து வாங்க. இன்ஷா அல்லாஹ் கேள்வி பதில் நிகழ்ச்சி வச்சிருக்கிறாங்க. அவர்கள் நிறைய கஷ்டப்பட்டு எங்களுக்கு விஷயத்திலே நிறைய ஸ்ரீலங்காவிலிருந்து வந்து நிறைய செலவு பண்ணி என்ன வேணும்னு ஃபோன் போட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. என்ன வேணும் என்ன அந்த அளவுக்கு இது பண்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவனுக்கு அருள் புரியணும். அதனால சகோதரர்களே, வந்திருக்கிற சகோதரர்கள் ஒவ்வொரு 2 பேர் கூட்டிட்டு வந்து இந்த நிகழ்வுகளை இன்னும் நல்லபடியாக மக்கள் பயனடையக்கூடியதாக மாற்றி அமைப்பதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு நம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும். என் பேச்சுள்ள பிழைகளை நான் மன்னித்தல் புரிவானது. மன்னிச்சுக்கோங்க, இன்னைக்கு மட்டும்தான் இப்படி